ரெஸ்பெக்ட்ங்கிறது நீங்க எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்க? இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்கள மாரி நெறையா பாய்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எஸ் ஆர் நோ சொல்றதுக்கான டைம் வந்து 1 வீக் டு 1 மந்த், மேக்ஸிமம் 1 மந்த். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நியூ பர்சன், அதுவும் அவங்க எப்படி காமிக்கணும்னு நெனைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் 2 BHK தானே கேள்விப்பட்டோம். அப்பா யாரும் பேட்ரியார்க்கல் இது இருந்தாலும் ஜென்ரலா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்றோம்னா, அவங்களால 1 மணி நேரம் பண்ற விஷயத்த நம்மளால 4 மணி நேரம் பண்ணாலும் பேரண்ட்ஸ் சொல்கிறது அப்படியே அக்செப்ட் பண்ணுறது இஸ் லைக் வெரி ப்ராப்ளமேட்டிக்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஹாய் சிஸ்டர். ஹாய். எங்களோட பாட்காஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணீங்களா? ஓகே. ஆமாங்க பண்ணேன். இந்த டைம் நான் வந்து எங்கள் டீம்கிட்ட என்ன சொன்னேன்னா, யூஸ்வலாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். அதை வந்து நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் பாட்காஸ்ட் வருவோம். இந்த டைம் வந்து அதெல்லாம் எதுவும் வேணாம், ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், அந்த கியூரியாசிட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் எந்த விஷயமுமே உங்களை பற்றி தெரியாமல் தான் வந்தோம். என்ன ரீசன்னா ப்ரீ கன்சியூம் நோஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ as you know ஆல்ரெடி என்னோட நேம் கௌஷிகா ஓகே. அண்ட் ஐம் ஃப்ரம் திருப்பூர். ஓகே. அண்ட் நான் இப்போ கரண்ட்லி வந்து ஐஎல்ஸ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. என்ன அது ட்ரைனிங் சிஸ்டர்? ஐஎல்ஸ் ஐஇஎல்டிஎஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. லைக் இந்த அப்ராட் போகிறாங்க இல்லைங்களா, ஓகே. அவங்க ஒரு எக்ஸாம் எழுதணும் இங்கிலீஷ் ரிலேட்டடாக. ஓகே. லைக் அது வந்து ஒரு குவாலிட்டி டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவங்க லாங்குவேஜை செக் பண்ணுறதுக்கு. அது நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே. சைட் பை சைட் எனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த விளாக்ஸ், கொலாப்ஸ், ப்ரமோஷன்ஸ் இது எனக்கு பிடிக்குங்கிறனால என் ஃப்ரீ டைமில் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். பிரதர் நீங்கள்? மை நேம் இஸ் பிரவீன் எஸ்ஏ. கரண்ட்லி ஒர்க்கிங் அஸ் எ டிசைனர். ஓகே. சைடில் புக்ஸ் வேர் ஆல்வேஸ் மை பேஷன். ஸோ சூப்பர். எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கணும் சைடில் அப்படிங்கிறனால இப்போ எம்ஏ லிட்ரேச்சர் சேர்த்து படிச்சுட்ருக்கேன். ஓகே. ஸோ கரண்ட்லி ரைட்டிங் எ நாவல். ஸோ சூப்பர். நாவல். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் மை லைஃப். இட்ஸ் பிரிட்டி மச். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா? ஆமாங்க. லைக் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் From the school days. இருக்கும். ஓகே. அண்ட் நான் நிறைய vlogs அண்ட் இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் பண்றதுக்கு எனக்கு இவங்க சப்போர்ட் அவங்க கண்டென்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டென்ட் அண்ட் ஆல்சோ இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது Videos, எல்லாத்துக்குமே அவங்க எனக்கு Support ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. சூப்பர், சூப்பர். நான் இந்த பாட்காஸ்ட்கான ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்றேங்க பிரதர். நம்மளோட பாட்காஸ்ட் எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் கம்பெனி. ஓகே. பிரைட் அண்ட் க்ரூம் ஒரு வெட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு ஏரியா இந்த விஷயம். என்னென்னா நம்மளோட சோல்மேட்டை எப்படி சூஸ் பண்ணுறோம், ஓகே. அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அவங்களுக்கு. கரெக்ட். யா. ரொம்ப பெரிய பயம் இருக்குது. என்ன Of ஃபியர்னு course. பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டா நம்ம லைஃபே போயிடும். யா. ஓகே. அது அந்த அந்த ஃபியர் வந்து எங்கே அட்ரஸ் பண்ணணும், எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். ஓகே. ஓகே. எங்களோட ஜேர்னி வந்து அதை தேடுறதா தான் இருக்குது. ஓகே. அந்த ஆக்சுவலாக அங்கே ஃபியர் இருக்கக்கூடாது, கிளாரிட்டி இருக்கணும். கரெக்ட். கிளாரிட்டி இல்லாதனால ஃபியர் வருது. கரெக்ட். ஓகே. நாங்கள் பாட்காஸ்ட் வந்து ஓகே, அதை யார்கிட்ட கேட்டால் தெரியும்? இப்போ உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். எப்பவும் ஸ்டார்ட் பண்ணுற யூஷுவல் கொஸ்டின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, மேபி இன் ஃபியூச்சர் அந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட சோல்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க, ஆர் என்ன மாதிரி எதிர்பார்ப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைக் ஆல்மோஸ்ட் நான் ஐம் 27. ஸோ Okay. வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. பட் Okay. நான் மெயினாக சொல்கிற விஷயம் என்னன்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரெஸ்பெக்ட். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஸோ இந்த சேலரி, பே அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அவங்க என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். சேம் நானும் அதே ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே. செகண்ட் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். லைக் இப்போ நம்ம இருக்கிற சொசைட்டி பார்த்தீங்கன்னா, கேர்ள் பாய் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும். அண்ட் அந்த ப்ராக்டிக்கலாகவும் அதை அனலைஸ் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். எல்லாமே எமோஷ்னலாக மட்டும் பார்க்காம ப்ராக்டிக்கல், எமோஷ்னல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக கொடுக்குறவங்களா இருக்கணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் க்ரைட்டீரியா. ஓகே. தேர்ட்லி நம்ம அதுக்கடுத்து இந்த ஃபேமிலி அண்ட் அவங்களும் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பிகாஸ் மேரேஜுங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் 2 பீப்புள். Correct. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பாண்ட் ப்ராப்பராக கிளிக் ஆகணும்.
இருக்கணும். ம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஃபர்தரா அத வந்து அட்ரஸ் ஓகே. பண்ணணும். இப்போ ரெஸ்பெக்ட் நீங்க சொன்னீங்க. ரெஸ்பெக்ட் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்னோட கரியரையும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி. இப்போ அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா, முன்னாடி பொண்ணுக்கு கரியர் வந்து ஆப்ஷனா இருந்துச்சு. இப்போ வந்து கரியர் ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா? ஆ ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் கரியர் அப்படிங்கிறது ஆப்ஷனா இருந்துச்சு. கரியர்ல ஒரு குழந்தைன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க. திரும்ப கரியர கன்டின்யூ தான் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ அது டிரான்சிஷன் பீரியட். நீங்க பிஃபோர் 2000க்கும் ஆஃப்டர் 2000க்கும் இப்போ வந்து டிரான்சிஷன் பீரியட். நீங்க கரியர்க்குள்ள எல்லா பொண்ணுங்களுமே அவங்க ஃபிட் இன் ஆகுறாங்க. அந்த இடத்துல என்ன ரெஸ்பெக்ட்ங்கிறது நீங்க எந்த மாரி ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்க? வொர்க் முடிச்சுட்டு வர்றீங்க. அவங்களும் வொர்க் முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த இடத்துல தான் அந்த ரெஸ்பெக்ட்ங்கிற அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ங்கிறது அது ஒரு ரோல் இருக்குல்ல. அதுல யாரு எந்த பார்ட் எடுத்துக்கிறதுங்கிறதுல தான் பிரச்சனையே வருது. அத எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது? நான் எங்க அம்மாலாம் இப்படி பண்ணவே இல்லன்னு பசங்க சைடும் ஓ மை காட். அந்த 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 இடம் தான் அந்த இடம் தான் ஸ்டார்ட் ஆகுற இடமே ட்ரூ. இல்லையா? தட் இஸ் ட்ரூ. அந்த அந்த இடம் இப்போ பசங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பசங்க அத நீங்க லாஸ்ட் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பசங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பத்தி அவ்ளோ சூப்பரா பேசுறாங்க. ம். நான் பசங்களுக்கு அத எஜுகேட் பண்ணுவேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு தெரியுது. அவங்க இப்ப அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு அது ஸ்கில் ஆகல. பட் நாலேட்ஜா இருக்கு. ம். அவங்களுக்கு அந்த கரெக்ட். நாலேட்ஜ் இருக்கு. அது பிராக்டிஸ்ல ஸ்கில்லா மாறிரும். அதுக்கு ஒரு பிரீத்திங் பீரியட் தேவைப்படுது. அந்த இடத்துல தான் ஃபைட் வருது. கரெக்ட். நீங்க அத சொல்லுங்க. அத பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். லைக் இப்ப எனக்கே பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்கள மாரி நெறையா பாய்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ம். ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ம். ஸோ இப்ப ஜென்ரலா வந்து ரீசென்ட்டா இப்போ ஒரு மேரேஜே எனக்கு இப்ப ஆகுதுன்னு வைங்களேன். ம். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன எதிர்பார்ப்பேன்? ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர் அது டைம் ஆகும் ஒவ்வொருத்தர பொறுத்து. ஸோ நீங்க சொன்ன மாரியே இப்போ நாங்க 2 பேருமே ஒரு வொர்க் முடிச்சுட்டு வரோங்கிறப்போ, ம். வந்ததும் நான் தான் அத பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்காம, ம். ஓகே 50, 50யா நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்க சூப்பர். குக் பண்றீங்களா? நான் வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணிடுறேன். டிஷ்ஷஸ் ஆர் க்ளோத்ஸ். அப்ப அந்த மியூச்சுவலா அவங்க நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ம். ஓகே. அது வந்து நம்மளுக்கும் என்ன ஆகும்? அவங்களும் எஃபோர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ நம்மளும் வந்து டயர்டா இருந்தாலும் இத பண்ணிக்கலாம். ம். ஸோ அவங்களும் நம்மளும் சேர்ந்து பண்ணும்போது, கொஞ்சம் வொர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிரும். ஓகே. பட் இது வந்து அவங்கள பொறுத்து மட்டும் இல்லங்க. ம். இப்போ ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்க அப்டின்னா, ரைட். கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? "நீ ஏன் இத பண்ற? அவ பண்ணட்டும்." அப்ப அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட மைண்ட் செட்டும் சேர்ந்து, நம்ம அம்மாவே சொல்ட்டாங்க. ம். அது அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஆயிரும். ம். ஸோ என்னவா இருந்தாலும் அந்த பையன் வந்து தனியா ஒரு டிசிஷன் கொண்டு வரணும். ம். அப்படி சொல்லாதீங்கம்மா, இப்ப நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஹெல்ப் பண்றேனோ, அதே மாரி அவங்களுக்கும் நான் பண்ணுவேன். கரெக்ட். அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ட அவங்க வந்து தைரியமா எடுத்து வைக்கிறவங்களா அவங்க இருக்கணும். ஓகே. லைக் எல்லா டேவும் அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டாம். ம். லைக் இப்ப சண்டேஸ் இருக்குன்னா, நான் ஃப்ரீயா இருக்கேன்னா, நான் கொஞ்சம் அதிக வேலை கூட நான் செய்வேன். பிரச்சனை இருக்காது. பட் அந்த வொர்க் எனக்கும் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்குங்கிற டைம்ல எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அது கண்டிப்பா. நம்ம கேட்டு கிடைக்குதுங்கிறத விட, கேட்காம கிடைச்சதுன்னா, அது ரொம்ப நம்மளுக்கும் நல்லாருக்கும். ஈஸியா இருக்கும்னு நெனச்சுக்கலாம். ஸ்மூத்தா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஈக்குவல் ஒரு இது மெயின்டெயின் ஆற மாதிரி இருக்கும். ம். ம். அப்படி இருந்தா எந்த ப்ராப்ளமும் பெருசா வராது. ஓகே. நீங்க சொல்றது இந்த கல்யாணம் ஆயி, ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் அந்த 6 மந்த்ஸ் டூ 1 இயர் டைம் அந்த பீரியட். காலிப்ரேஷன் பீரியட் நீங்க சொல்ற மாரி தெரியுது. இத எப்படி நீங்க முன்னாடி செக் பண்ணுவீங்க? ஓகே. அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் போறோம். அதெல்லாம் ஓகே. இத நீங்க முன்னாடி எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த இந்த பையன் இப்படி பண்ணுவான். இதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். அந்த பையனுக்காக நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேங்கிறது, அந்த கான்வர்சேஷன்ல அத கண்டுபிடிக்கணும். கரெக்ட். அதாவது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கான டைம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு எஸ் ஆர் நோ சொல்றதுக்கான டைம் வந்து ஒ ரொம்பவே 1 வீக் டூ 1 மந்த் கரெக்ட். மேக்ஸிமம் 1 மந்த் ஓகேங்களா? அந்த அந்த 1 மந்த் ஆர் 1 வீக்ல நீங்க எப்படி வந்து அத டிசைட் பண்ணி. டிசைட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி அதுக்கு ரொம்பவே கஷ்டம் தான். நானும் நெறைய டைம் யோசிப்பேன். ம். இது எப்படி ஒருத்தர வந்து நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இவ்ளோ வருஷமா பழகுறனால அவங்களோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் நம்மளுக்கு ம். தெரியும். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நியூ பெர்சன் அதுவும் அவங்க எப்படி காமிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அப்படிதான் அவங்க நம்மளுக்கு காமிப்பாங்க. லைக் நல்லவங்களா காமிக்கணும்னு நெனைச்சா, ஆப்வியஸா முன்னாடி ரொம்ப ஸ்வீட்டா நடந்துப்பாங்க. ம். பட் அவங்களோட உண்மையான நேச்சர் வந்து கண்டிப்பா தெரியாது. ம். 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 பட் அது வந்து கண்டிப்பா டைம் ஆகும் தான். ம். நம்ம எவ்வளோதான் இப்போ 1 வீக், 1 மந்த் அவங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, ம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வேணா தெரியலாம் அவங்க நேச்சர். ஆ. லைக் அவங்க ஆர்டர் பண்ற ஃபுட்ஸா இருக்கட்டும், ம். அவங்க சூஸ் பண்ற ஸ்பாட்ஸ் வெளியில போறது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அது நம்மளுக்கு வந்து ஓகே அவங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகுமா? பசங்களுக்கு டஃப் குடுத்துடுறாங்க ப்ரோ. ஆ, இப்ப பாருங்க இந்த விஷயத்த சொல்ட்டாங்களா? நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் கான்ஷியஸா இருக்கிறது. கரெக்ட். ஆமாங்க. அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள். லைக் நார்மலா ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் கூட கேர்ல்ஸ் நோட் பண்ணுவாங்க. ம். இல்லைங்களா? இப்ப நார்மலா ஆமா. ஒரு கார்ல போறோம்னா, ம். கார் டோர் கதவு அந்த திறந்து விடணும். இந்த ஆ. மாரி சின்ன விஷயங்கள கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஜஸ்ட் பாய்ஸ்க்கு சிவன்ட்ரி. வந்து நம்ம 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 டோரையும் தொறந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க டோரையும் யாஹ்!
பாய்ஸ்க்கு வந்து அது ஒரு இல்ல. பெரிய விஷயமா படாது. உங்களுக்கு அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் அந்த அந்த மாரி நீங்க எதிர்பார்க்குறீங்க. சொல்லிட்டு வர விஷயம். நான் முன்னாடி இந்த இந்த வீடியோலயும் கான்டெக்ஸ்ட் குடுத்துறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ரெடிமேடா ஒருத்தவங்க நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. கரெக்ட். ஓகேங்களா? நாங்க என்ன சொல்லுவோம்னா, மேட் ஃபார் ஈச் அதர் இஸ் அ மித். மித் அப்படின்னு ம். சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. மேக் ஃபார் ஈச் அதர் தான். இந்தியா வந்து மேக் இன் யா. இந்தியா மாரி மேக் ஃபார் ஈச் அதர் தான். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ விஷயம் அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அவங்க எவ்வளோ விஷயம் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறது தான். 2 டிஃபரண்ட் சினாரியோ, 2 டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல வளர்ந்த ஒரு பொண்ணும், இன்னொரு டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல வளர்ந்த ஒரு பையனும் 2 பேரும் ஒரு ஒரு வீட்ல ஒண்ணா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறப்போ, நெறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். கரெக்ட். கண்டிப்பா. நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி நம்ம இன்னும் குக்கிங் பத்தியே பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ரீசென்ட்டா நான் தெரிஞ்சுட்ட ஒரு விஷயம். பெங்களூர்ல இப்போ ஒரு ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு வருது. ஓகே. அது என்ன மாரி அபார்ட்மெண்ட்ஸ்னா, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். 2 பிஹெச்கே தானே கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட். 2 பிஹெச்சி தெரியுங்களா? நோ. எனி ஐடியா? நோ. 2 பெட்ரூம், 1 ஹால், லிவிங் யா. ரூம். அதுக்கப்புறம் வந்து சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமன் கிட்சன். ஓகே. ஓகே. ஓகேங்களா? நம்ம இங்க பார்த்திருப்போம். கேஎம்சிஹெச் அந்த மாரி ஓகே. ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்திருப்போம்ல. அந்த மாரி ஒரு ஃபுல் அபார்ட்மெண்ட்டுக்கும் கீழ அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கிட்சன் இருக்கும். ஓகே. காமன் கிட்சன் இருக்கும். அ அங்க வந்து ஃபுட் டெலிவரி ஆகுதாம். லிஃப்ட்ல ஒவ்வொன்னா தள்ளிட்டு வந்துட்டு, நீங்க என்ன ஃபுட் உங்க சாய்ஸ்க்கு ஆல்ரெடி. நம்ம என்ன மெனு இருக்கோ, அந்த மெனுல ஆர்டர் பண்ணிட்டோம்னா, அது வந்து இட் ஃபுட் வில் டெலிவரி. டெலிவர். ஓகே. காமன். உங்களோட அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு கிட்சன் இருக்காது. ம். ஓகே. இது அ பார்க்கறக்கு நம்ம அந்த விஷயத்த நம்ம ஆ இவ்ளோ நாள் பார்க்காதனால நமக்கு கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு. கிட்சனே கரெக்ட். இல்லன்னா நான் எனக்கு புடிச்ச ஃபுட் எப்படி சாப்பிடுறதுங்கிற மாரி. ஓகேவா? ஆனா இட் இஸ் ஹேப்பனிங். ம். ஓகேங்களா? பெங்களூர்ல இட் இஸ் ஸ்டார்ட்டட் ஹேப்பனிங். ஸ்கேரி. அபார்ட்மெண்ட்டே வந்து அந்த அதாவது பில்டிங் பிளானே வந்து வித்தவுட் கிட்சன். நீங்க ஆப்ஷனே கிடையாது. அங்க இருக்கவங்கன்னா காமன் கிட்சன் யூஸ் பண்ணி தான் இருக்கணும் இட்ஸ் வெரி அப்படிங்கிற கம்ஃபர்டபுள் ஃபார் தெம் டூ ஜஸ்ட் சூஸ் ஆமா. தட் லைக் யா. இது இதுதான் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நெறைய சேஞ்சஸ நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஏஐ அந்த இதுல. அப்போ நீங்க வந்து அ உங்களுக்கான சோல்மேட் கிட்ட நீங்க எந்தெந்த விஷயம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க? ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒருத்தர நம்மளுக்கு பிடிக்குதுன்னா, அவங்களுக்கா நம்ம என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். என்ன ம். வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ம். இப்ப நார்மலா பார்த்துக்கிட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும். ம். சேம் இப்ப நானும் ஒரு வொர்க்குக்கு போறேன் அப்படிங்கிறப்போ, எல்லா நாளும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவால்ல. ம். சரி அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். ம். ஒரு நாள் அவங்க டயர்டா இருப்பாங்க. ம். அண்ட் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த ஆப்போசிட் பெர்சன பொறுத்துங்க. ம். லைக் 50-50 அவங்களும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓகே. ஈக்குவலா அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் குடுக்கணும். ம். அப்படி இருக்கு, நம்மள வந்து எமோஷனலி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ம். பட் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வர்றப்போ தான் ம். அந்த ஈகோ ஸ்டார்ட் ஆகும். அவங்களே பண்ணல, நான் ஏன் பண்ணணும்? ம். அது வந்து அந்த பெர்சனோட பிஹேவியர பொறுத்து இருக்குங்க. பிரதர் நீங்க சொல்லுங்க. ம். பொண்ணுங்க சைட்ல எப்பவுமே அவங்க ஸ்ட்ராங்கா Yeah, சொல்லிருவாங்க. so basically, see, marriage is already a scary concept for me. Normally, marriage-குள்ள வரது, we are actually applying to patriarchal institution. That's for, ம். to be honest, that's the reason we are ம். going. இல்ல, இல்ல. எனக்கு அத பத்தி தெரியாது. லைக் சொல்லுங்க. மேக்ஸிமம் நம்ம பேட்ரியார்க்கல் இன்ஸ்டிடியூஷன் இன் த சென்ஸ் நம்ம உள்ள போறோம்னா அந்த பேட்ரியார்க்கி வந்து எப்பவுமே கூடயே இருக்கும். பேரண்ட்ஸ் மூலியமாவும் சரி, நம்ம ம். மூலியமாவும் சரி. ம். ஸோ வென் ஈவன் தோ வி சே லைக் எங்க பேரண்ட்ஸ் இஸ் வெரி சில், மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி சில், தே எக்ஸ்பெக்ட். இப்போ நான் பையன், ஸோ மை பேரண்ட்ஸ் ஆர் ஓகே ஜோவல் இருந்தாலும் தே ஹாவ் த மைண்ட் செட், ஓகே இந்த பொண்ணுனா இப்படி தான் இருப்பாங்க, இவங்க வேலை பண்ணணும், அப்படி பண்ணணும். ம். ஐ ஷுட் எஜுகேட் மை பேரண்ட்ஸ். ம். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் மைட் அக்செப்ட் இன் திஸ் ஜென்ரேஷன், ம். பட் எல்லா பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ம். தே டூ ஹாவ் த பேட்ரியார்க்கல் சென்ஸ் இன்சைட் தேர் ஹெட் ம். அண்ட் தே வில் நாட் சேஞ்ச். என்னதான் எஜுகேட் ம். பண்ணாலும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பொண்ணுனா கிச்சனில் தான் இருக்கணும். இன்னுமே இருக்கு பீப்புள் ஹூ சே காஸ்ட் டசன்ட் மேட்டர், திஸ் இந்த வருஷம் இல்லை ஆர் இனிமே போயிடும், இல்லை வர வருஷத்துல அதெல்லாம் இருக்காது சொல்றாங்க. இன்னுமே இருக்கு, எல்லாமே இன்னும் இருக்கு. ரைட்? ஸோ வி ஹாவ் டு எஜுகேட் அவர் பேரண்ட்ஸ். தட்ஸ் த ஃபர்ஸ்ட். மேரேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மை ரெக்வஸ்ட் டு ஆல் த பாய்ஸ் இஸ் லைக் யூ ஹேவ் டு எஜுகேட் யுவர் பேரண்ட் பிஃபோர் யூ கெட்டிங் இன் டு மேரேஜ். அவங்க என்ன சொல்ல நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட்? ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ எம் சேயிங் லைக் இட்ஸ் வெரி ஸ்கேரி. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி இப்போ பிரச்சனை இல்லை. பட் வாட் இஃப் லைக் ஐ எம் கெட்டிங் அ பர்சன் லைக் ஹூ அவங்க மேக்ஸிமம் சொல்லணும்னா ம். அப்பா யாரும் பேட்ரியார்க்கல் இது இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க பிகாஸ் ஆஃப் தேர் டாட்டர், பிகாஸ் தே ஹேவ் தேர் கனெக்ஷன். பட் அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அதாவது உமனோட அம்மாக்கள், தே என்டோர்ஸ் பேட்ரியார்க்கி. அதாவது அப்பாவே இல்லைனாலும் நீ இதான் பண்ணணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அவங்க பொண்ணுக்கிட்டே சொல்றது இட்ஸ் நாட் ரைட். ம். ஸோ அம்மாக்கள் தான் இன்னுமே பயமான இது. அவங்களோட டாட்டர்ஸ்க்கே சொல்லி வீட்டுக்கு கரெக்ட். ஏன்னா அவங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க. தே ஆர் ஃபெட்
வித் தட் ஐடியாலஜி நீ இப்படிதான் இருக்கணும்ட்டு அது அப்படியே அவங்க பொண்ணுக்கு போடுறது இட்ஸ் நாட் குட் பிகாஸ் இஃப் தே ஆர் லிட்ரேட் தே கேன் நோ ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் பட் இஃப் தே ஆர் நாட் இட்ஸ் ரியலி ஸ்கேரி ஃபார் உமன் ஓகே. தட்ஸ் வாட் ஐம் சேயிங் லைக் நீங்க இந்த வார்த்தைய 3 டைம் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸ்கேரிங்கிறது. உங்களுக்கு கல்யாணம் ஏன் அவ்வளோ பயமா இருக்கு? I'm not. It's not like for me. It's not because like I don't find anyone like partner எனக்கு perfect-ஆ வேணும். அதை விட உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓகே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் we can develop it. நீங்க சொன்ன மாதிரி it's not like made for each other. It's made for each other. We can develop that. I am not scared about that. What if there is a point like when I become someone who I don't want to be is the only scary part. Like I don't have the patriarchal ideologies from எங்க parents இல்ல. ஓகே. But what if I become someone, okay, let's say கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போலாம். எனக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. But what if I want her to be more perfect that I become more controlling? What if I become that monster I don't want to be? அதுதான் உண்மையாவே ஸ்கேரி பார்ட். ஓகே எனக்கு ஒய்ஃப் வராங்க இப்போ கொஞ்சம் பேக் டு த போய்க்கலாம். ஒய்ஃப் வராங்க. I'm not that much of a controlling person or whatever, but what if somewhere it hits me and I become that person and என்னோட ஐடியாலஜிக்கு அகெயின்ஸ்டாக நான் போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ நான் தேடுற விஷயமே அதுதான். அந்த நீங்க என்னோட ஐடியாலஜின்னு சொல்றீங்கல்ல, அந்த ஐடியாலஜிய எப்படி கன்வே பண்ணுவீங்க பிஃபோர் மேரேஜ்? கரெக்ட். ஓகேங்களா? நீங்க ஒரு பெர்சன் வீட்ல பார்க்குறாங்க. இந்த பெர்சனுக்கு ஸ்டார்ட் ஓகே. நீங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட நீங்க கன்வே பண்ணணும்ல. கரெக்ட். ஓகே. சூசிங் எ ரிலேஷன்ஷிப் ஓகேவா? அந்த அந்த டைம் பீரியட் தான் ரொம்ப அதாவது என்னன்னா என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. உங்களோட ஐடியாலஜிய அவங்களோட ஐடியாலஜி கூட மேட்ச் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். எண்ட் ஆஃப் த டே அந்த மேட்ச் பண்ற பாயிண்ட் தான் என்னன்னு அது எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. கரெக்ட். ஸோ பேசிக்லி like again if I'm finding a partner I'm not gonna straight away ask them like I have this thing like you do you support with this like I'm totally against patriarchy, do you support that and what about your parents, do they support everything? அது கேட்க முடியாது. like it's very absurd like to even ask. So basically that's another scary part. You cannot go and ask them directly உன்னோட thought process என்ன இது என்ன. At least that's why love marriage works well better than arranged marriage. Arranged marriage, like I said, you are getting into a patriarchal institution, but love marriage is like you are getting away, you are rebelling against the concept of patriarchy anga. So you are rebelling against the concept of oppression, to be honest. Look, that's why love marriage works. Understanding irukku and you are like living with them, and even if there is negatives you are like solving together. All those things exist. So I'm totally against arranged marriage, but no, like we cannot do anything about it, right? So yeah. 2 சினாரியோவுமே நாங்க பார்த்துருக்கோம். நாங்க கரெக்ட். வந்து 2 சினாரியோலயுமே ப்ளஸும் இருக்கு, மைனஸும் மைனஸும் இருக்கு. கரெக்ட். நீங்க எல்லாமே ப்ரீ பிளான்டா எல்லா சிச்சுவேஷனையுமே நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனாலுமே ப்ராப்ளம். எஸ். ஆஃப் கோர்ஸ். அப்போ அந்த ப்ராப்ளம் வந்தா ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ப்ராப்ளம் வருது. அத நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க அஸ் அ கப்லா அப்படிங்கிறதுல தான் அந்த ரிலேஷன்ஷிப் கன்டினியூ ஆகுறதும் அங்க பிரேக் ஆகுறதும் இருக்கு. யா ட்ரூ. யா கரெக்ட். இந்த விஷயத்த நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இந்த 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 பெர்சன் இந்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்தா டாலரேட் பண்ணிட்டு நம்ம கூட லைஃப் லாங் வருவாங்க அப்படிங்கிறது எப்படி? So basically I have an example. I know a person. Okay. They are married like age தான், but they are married, but they do have one specific time like weekly one. ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ சால்வ் பண்றதுக்கு உட்காந்து சோஃபாக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதுக்கு. அங்க சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா there was some problem with their parents and relatives being there. ஏதோ சொல்லிட்டாங்க, ஒய்ஃப் ஏதோ சொல்லிட்டாங்க, அது இவருக்கு பிடிக்கல. ஸோ மை ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே அது பார்த்துட்டே இருந்திருக்காங்க, ரெண்டு பேருக்கும் அந்த டென்ஷன் இருந்திருக்கு, பட் அதை அப்பவே பேசிக்கல. 2 days கழிச்சு அந்த வீக் எப்போ வருதோ அவங்க உட்காந்து சாட்டர்டே சண்டே உட்காந்து ஓகே நீ அது சொன்னது எனக்கு பிடிக்கல அண்ட் தேர் லைக் நான் நீ அப்படி பண்ணங்காட்டி தான் சொன்னேன், பட் யூ டோன்ட் வாண்ட் டு டிபேஸ் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே அப்படி பேசிக்கிறதுல மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே அப்படியே சப்ரஸ் பண்ணாம அப்படியே அப்பவே லைக் தே ஆர் சால்விங் இட். ஸோ விச் மேக்ஸ் சென்ஸ். ஓகே சூப்பர். ஐ எம் a big believer of rituals nowadays. ஓகேங்களா, இது ஒரு ரிச்சுவலா பார்க்கறேன். பேசிக்கலி ரிச்சுவல். ட்ரூ. இந்த மாதிரி தான் கல்யாணத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு ரிச்சுவலுமே இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக ஸ்டார்ட் ஆனது இப்போ வேற எங்கேயோ போய் நிற்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா, நான் நிறைய விஷயத்துல அதுக்கான ட்ரூத்தை ஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய ட்ரூத். ஓகேங்களா,
நான் இந்த மாரி ஒரு ஒரு விஷயம் ஃபைண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப கமல்ஹாசன் சொன்னது. ஓகே. ஓகேங்களா? அ எனக்கு எல்லா ரிச்சுவலுக்குமே அதுக்கான ட்ரூத் தெரிஞ்சுட்டா, அது செமையா என்ஜாய் பண்ணி பண்ணலாம்ல. ஆ. அப்படின்னு தான் நான் வந்து அந்த ரிச்சுவல்ஸ தேடி ஓகே. போயிட்டுருக்கோம். சூப்பரா எனக்கு கமல் என்ன சொன்னாருன்னா, அவர் எகெயின்ஸ்ட் இந்த ரிச்சுவல்ஸ்ல. அப்படி கரெக்ட். பெர்சன் ஒரு ரிச்சுவல சப்போர்ட் பண்ணி பேசும்போது, எனக்கு அ அத பார்க்கணும்னு ஓகே. கியூரியாசிட்டி. நான் அத ஃபுல்லா பார்க்குறேன். அதுல என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். மா மா இலை கட்டுவாங்க தெரியுங்களா? கரெக்ட். நீங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது மா இலை கட்டுவாங்க. கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கான ரீசன் தெரியுமா? ஆ நோ நோ ஓகே. ஐடியா. ஆக்சுவல் த ரீசன் இஸ் அப்போலாம் நிலவு வந்து 5 அடி இருக்கும். அப்ப இருந்த என்ஜினியரிங்ல அது 5 அடி தான் ஓகே. ஹைட் குடுப்பாங்க. மனுஷன் யூசுவலா 6 அடி. என்டர் ஆயி வரும்போது குனிஞ்சு வரணும். ஓகே. குனிஞ்சு வரும்போது நீங்க அ மிஸ் பண்ணிட்டா மேல அடிச்சுரும். ஆ ஓகே. ஓகேவா? நீங்க உங்க கண்ணு வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள அட்ஜஸ்ட் போகும். பண்ணும். கரெக்ட். நீங்க மா இலைய கீழ இறக்கி கட்டிட்டா, மா இலைக்காக அட்ஜஸ்ட் ம். பண்ணி போம்போது, ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தப்பு பண்ணும்போதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆ வந்துரும். கரெக்ட். ட்ரூ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொஞ்சம் தப்பு பண்ணீங்கன்னா, லைட்டா மா இல பட்டுரும். அப்ப ம். உங்களுக்கு யூ நோ. அது சப்கான்ஷியஸா ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஆயிடும். மா இல வந்து நீ மா இலைல முட்டுற அளவுக்கு போயிட்ட. ஓகே. அடுத்த டைம் வந்து நீ வந்து இன்னும் கீழ கீழ குனிஞ்சு போணும் இறங்கணும். அப்படிங்கிறது ஓகே. சப்கான்ஷியஸா ரெஜிஸ்டர் ஆயிரும். கரெக்ட். இன்னொரு ரீசன். மா இலைல நான் சர்ச் பண்ணும்போது நெறைய பேர் நெறைய ரீசன் சொல்லியிருந்தாங்க. எதுவுமே வந்து ஏத்துக்கிற மாரி இல்ல. ஏன் மா இலைன்னு சொல்லும்போது, இந்த வருஷம் பொங்கலுக்கு கட்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரலும் அது உதிராது. ட்ரூ. மத்த ஓகே. எல்லா லீவ்ஸுமே வந்து உதிர்ந்துரும். கரெக்ட். அது வந்து 1 இயர்க்கு அதோட ஸ்பான் இருக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியான இலை அது ஓகே. அது. அப்புறம் நம்மளோட ஊர்கள்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய இலையாவும் அது இருந்துச்சு. ஓகே. எனக்கு இத இத கேட்டதுக்கு அப்புறம், ஓகே இந்த ரிச்சுவலுக்கு இந்த ரீசன். ஓகே. இதே மாரி எல்லா ரிச்சுவலுக்கும் ஒவ்வொரு தேர் ரீசன் வில் பி எ இருக்கும்ல. ரீசன். அப்போ அத புரிஞ்சு ஒரு வெட்டிங் நடந்துச்சுன்னா, எவ்ளோ சூப்பரா இருக்கும் அந்த வெட்டிங்கோட ஆ வெட்டிங்ல நீங்க வேற எங்கேயுமே அவ்ளோ ரிச்சுவல்ஸ் இருக்காது. கரெக்ட். ஒரு வெட்டிங்ல எடுத்துட்டா, எல்லா விஷயத்துல இருக்கிற ரிச்சுவல்ஸையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு வந்துட்டோம். வெட்டிங்ல இருக்கிற ரிச்சுவல்ஸ் இன்னுமே யாருனாலயும் இக்னோர் பண்ண முடியல. கரெக்ட். என்ன ரீசன்னா, இந்த விஷயம் பாசிட்டிவா தான் போகணுங்கிற ஆ ஒரே தாட் ப்ராசஸ். தாட் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. அது ரொம்ப முக்கியமும் கூட. அப்போ நீங்க அது தெரிஞ்சுட்டா அத ப்ராப்பரா ஃபாலோ பெர்ஃபார்மிங் பண்ணலாம். கரெக்ட். 7 அடி, 8 அடி இருக்கிற நிலவுக்கு போய் மாந்தல கட்டவே தேவையில்ல. கரெக்ட். அ அ அப்போ அந்த ரிச்சுவல்ஸோட ரீசன் தேடி தான் நாங்க இது பண்ணிட்டுருக்கோம். நீங்க இப்ப சொன்ன ரிச்சுவல்ஸ்க்கு கமிங் பேக் டூ த பாயிண்ட். நீங்க அந்த ரிச்சுவல் சொன்னீங்கல்ல, வீக்லி கரெக்ட். ஒன்ஸ் தே வில் பி உட்கார்ந்து ஹேவிங் எ செஷன். பேசணும். அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க வென்ட் அவுட் பண்ணிறணும். கரெக்ட். வென்ட் அவுட் பண்ணிட்டா என்ன ஆகும்? இட் ஃப்ரீ. வில் பி அவுட். நம்ம வென்ட் அவுட் பண்ணாம உள்ள வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? சப்ரஸ் ஆகும். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அங்க தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் கரெக்ட். ஆகும் இல்லையா? அந்த மாரி சூப்பரான ரிச்சுவல் அது. நீங்க இங்க கரெக்ட். அத சொன்னது ரொம்ப தேங்க் யூ. இதுதாங்க ப்ரோ. நம்ம ஓப்பனா போம்போது எந்த இதுவுமே இருக்கிறதில்ல. நம்ம அ பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம்னா, கரெக்ட். அ எனக்கு என்ன கொஸ்டினுக்கு நான் ஆன்ஸர் தேடுறேனோ அதான் கிடைக்கும். உங்ககிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அது எக்ஸ்பெக்ட் பண்ண கிடைக்கிறதில்ல. முடியாது. ஆமா. ஓகே. பெஸ்ட் தான் எனக்கு வேணும். அ உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அது ஓகே. வந்து இந்த மைட் பி யூஸ்ஃபுல். ஆமா. பார்க்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அத தான் நான் தேடுறேன். உங்களோட பாயிண்ட்ட சொல்லுங்க. நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணதுல. ஓகே. ஜெனரலி ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது எங்க ஃபேமிலியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும் 50-50 தான் பிலீவ் பண்ணுவோம். லைக் ஓகே. எங்க வீட்ல வந்து இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்பவே பார்ப்பாங்க. ஓ! ஓகே. லைக் அதாவது எங்க அம்மாவோட சைட்ல வந்து ஓகே. எல்லாரும் அத ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே. பட் நானும் நம்புவேன். நம்மளுக்கு ஒரு நல்லதா ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம ஆப்வியஸா கண்டிப்பா, ஓகே அவங்க கண்டிப்பா. சொன்ன மாரி நடந்துருச்சு. ம். கெட்டது அப்படி நடந்ததில்ல. பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அவங்க சந்திராஷ்டமம்னு சொல்ட்டாங்க. இன்னைக்கு இந்த டேன்னு சொல்ட்டாங்கன்னு. அது ஒரு தாட் ஏதோ ம். ரேண்டமா ஒண்ணு நடந்தா கூட, ஓ! இதனால தான் அப்படின்னு நம்ம ஹார்ட் அத நம்ப ஆக்சுவலி ஐ ஆரம்பிச்சுரும். ஆல்சோ டோன்ட் பிலீவ் இன் தட். நேத்து டே பிஃபோர் எஸ்டர்டே ம். எங்கெல்லாம் போறனோ எல்லாமே தடுக்கி விட்டேன். ஷி செட் லைக் தேர் மஸ்ட் பி சம்திங். ஆ. எங்கெல்லாம் போறனோ திருப்பி திருப்பி தடுக்கி விட்டு விழுந்துட்டு இருந்தது. ஸோ தென் வாஸ் லைக் மேபி ஏதாவது இருக்குமோ. இப்போ ம். வரைக்கும் ஐ எம் வெரி சயின்ஸ் கை. லைக் ஐ எம் லைக் டோட்டலி அகெயின்ஸ்ட் அஸ்ட்ராலஜி. பட் இவங்க சொல்றது பார்த்தா வாட் இஸ் திஸ் ஸ்பூக்கி திங்? நம்ம வந்து அத பிரெடிக்ட் பண்ண முடியல ப்ரோ. அது பிரெடிக்ட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம அத தேடுறது அதுல இருக்க மேஜிக்க இது பண்ணிருது. ட்ரூ ஓகேவா? ட்ரூ. லெட் இட் கோ விட்டுட்டோம்னா, அது ஜாலியா இருக்கு. ம். அப்புறம் ரொம்ப போட்டு அத போட்டு மண்டையில ஒட்டிக்காம, ஆ. ரொம்ப அத வந்து ரொம்ப எடுத்துக்கவும் கூடாது. சுத்தமா இக்னோர் பண்ணவும் முடியல. Okay. ஓகே. There is some. I'm actually a magician. I do magic ஓ! shows and all. சூப்பர். So ஆனா என்னோட biggest negative point என்னன்னா, every time I learn some magic or I do something, the mystery is lost on me. ம். Like எனக்கு அந்த wow factor இல்ல. எனக்கு இனிமே கிடையவே எந்த மேஜிக் பார்த்தாலும் I'm like, oh, this is how they did it. ம். So but மத்தவங்களுக்கு இருக்கு. எனக்கு கரெக்ட். அது ஃபுல்லாவே போயிடுச்சு. So I'm ஓகே. like, maybe astrology is something like that. Even someone cannot figure it out. ஓகே. அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. But I'm not fully supporting astrology. Yeah. என்னோட மென்டாருக்கு அவரோட மென்டார் சொன்னது. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, என் மென்டார்ட்ட கேட்டிருக்காங்க, லாஜிக் பெருசா, எமோஷன் பெருசான்னு கேட்டிருக்காங்க.
ஆ. ஓகே. ஓகே. அ அவரு அதுக்கு சொல்லியிருக்காரு, லாஜிக் தான் பெருசுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஓகே. அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, அ உன்னால நீ லாஜிக்க பெருசா வச்சுட்டு இருந்தீன்னா, உன்னால எமோஷன்ஸ ஃபீல் பண்றது கஷ்டமா இருக்கும். ம். எண்ட் ஆஃப் த டே எமோஷன்ஸ் தான் பெருசு. யாஹ்! நீ எமோஷன்ஸ் வந்து அ சப்கான்ஷியஸ் மைண்ட், லாஜிக் கரெக்ட். கான்ஷியஸ் மைண்ட். நீ சப்கான்ஷியஸா ஒரு விஷயத்த ஆக்ட் பண்ணும்போது தான், நீ ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருப்ப. லைக் எம்பத்தி இஸ் அ சூப்பர் பவர்ன்னு சொல்ற ஆமா, மாரி. கண்டிப்பா. அ கம்பேஷன் தான் ம். எண்ட் ஆஃப் த டே கரெக்ட். இல்லைங்களா? ட்ரூ. அ அது அ அது வந்து எனக்கு என்னால இன்னும் அத உணர முடியல. பாத்துல டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கோம். ஓகே. அது அ நீங்க எல்லா விஷயத்தையும் லாஜிக்காவே பார்த்தா, இந்த ஹேப்பினஸ் கிடைக்க யாஹ்! மாட்டேங்குது. கரெக்ட். அந்த ட்ரூ. தட் இஸ் ட்ரூ. ஒரு விஷயம் மேஜிக்கா நடக்கும்போது அது ஜாலியா இருக்கு. கரெக்ட். லாஜிக்கா நடக்கிறது ஈஸியா பொயட்ரி ஆமா, இருக்கணும் ஆமா. ஒவ்வொரு கண்டிப்பா, விஷயத்தையும். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு மாப்பிள பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது நீங்க கோவில்ல மீட்டிங் நடக்கும். யூசுவலா அந்த மீட்டிங் கோயில்ல நடக்கும்ல. அந்த மீட்டிங் கோயில்ல நடக்கும்போது நீங்க என்னலாம் கேட்பீங்க? அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி ஜென்ரிக்கா சொல்லாம ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. இந்த இந்த விஷயம் அதாவது அ ரெஸ்பெக்ட் குடுக்கணுங்கிறது ஜென்ரிக்கான ஒரு விஷயம்ல. ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயம் நான் கேட்பேன். இது இங்க ரிவீல் பண்ணிட்டா இதாயிரும் அப்படின்னு சொல்ல அவங்க ப்ரீ பிளான்டா வந்துருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அது இல்ல இதே கொஸ்டின் கேட்க மாட்டேன். நான் ரேண்டமா எனக்கு இப்ப கண்டிப்பா. தோணுறத நான் அத சொல்றேன். நீங்க வேற சினாரியோல கேட்டு ம். அவங்கள பிளாக் பண்ணிருங்க. ஆமா. ஜென்ரலா இப்ப நம்ம ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர மீட் பண்றோம்னா, டக்குன்னு ரொம்ப ஜெல்லாயி பேச முடியாது இல்லைங்களா? ம். நம்மளுக்குமே ஒரு இது இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்கங்கிற மாரி ஒரு தாட்ல தான் நம்ம கேட்போம். ம். பட் ஸ்டில் அவங்களோட பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு, ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா அவங்க ஃபேமிலி பத்தி தான் கேட்பேன். ஓகே. லைக் அவங்க அம்மா, அப்பா எப்படி? ம். அண்ட் நீங்க எந்த மாரி ஒரு பெர்சன்? லைக் ம். இன்ட்ரோவர்ட்டா? ஆம்பிவர்ட்டா? ம். எக்ஸ்ட்ரோவர்ட்டா? ம். அண்ட் ஜெனரலி இப்ப நான் சோசியல் மீடியா இதெல்லாம் கொஞ்சம் பண்றனால, ம். அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ம். நீங்க அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அந்த ம். மாரி பாயிண்ட்ஸ் நான் கண்டிப்பா கேட்பேன். ஓகே. அது மட்டும் இல்லாம, இப்ப நான் வொர்க் போறேன் அப்படிங்கிறது, ம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து புடிக்காம ஓகேன்னு சொல்லியிருக்கீங்களா? ம். ஏன்னா ஆல்ரெடி நான் வொர்க் பண்றேன்னு தெரிஞ்சு தான் நீங்க என்ன வந்து பார்க்க வந்தீங்க. பட் உங்க மைண்ட் செட் பொறுத்தவரைக்கும் அத வந்து நீங்க 100% ஓகேன்னு நெனச்சு வந்தீங்களா? ஓகே. இல்ல உங்களுக்கு வந்து அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது இருக்கா? ஏன் இவங்க போறாங்க? அப்படிங்கிற நீங்க மாரி இருக்கா? நீங்க டைரக்ட் கொஸ்டின் கேட்கிறீங்கன்னா, ம். அப்போ நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா, நான் டைரக்ட் ஆன்சர் சொல்லுவேன். ம். ஈஸியா வந்து 100% ஓகே அப்படிதான் சொல்லுவேன். நீங்க ஸ்டார்ட்டிங்ல சொன்னீங்கல்ல, நான் வந்து இத உண்மையாவே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறேன். சுகர் கோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆமா. சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலயும் அவங்க அ பொண்ணுங்க பயப்பட்டதுக்கான ரீசன் வந்து சுகர் கோட் ம். பசங்களும் பயப்படுறாங்க. பசங்க ஆஃப் சைடும் அந்த கோர்ஸ். பயம் இருக்கு ப்ரோ. ஓகேவா? இப்போ சுகர் கோட் பண்ணா, நீங்க அத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்களோட ரியாலிட்டிய தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதிலிருந்து ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் இருந்தா கொஞ்சம் ம். கண்டுபிடிக்கலாம். அப்படி எப்படி கேட்பீங்க? இப்போ நான் அந்த இடத்துல 100% சொல்றேன். நீங்க அதுல ரிலேட்டடாவே ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்டா, கொஞ்சம் நான் மாட்டுவேன். ம். அப்படி நீங்க என்ன கேட்பீங்க? லைக் நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னா, பட் எதா இருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அவங்களோட நேச்சர் தெரியாது. கொஞ்சம் பேச பேச தான் பேச, பேச கொஞ்சம் அவங்களோடது எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. ம். ஒரு நல்ல ஜாலியா வந்து கரெக்ட். பேசுவாங்க. நானுமே ஒரு நர்வஸ் இருந்தாலும், ம். ஓகே ம். அப்படின்னு நம்ம ஒரு ஃபியூச்சர் பார்ட்னர பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹேப்பினஸ்ல பேசுவேன். பட் இந்த கொஸ்டின் நான் கேட்டு அவங்க எனக்கு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னா, எனக்கு வந்து இது வந்து இப்ப சோசியல் மீடியாங்கிறது என்னோட பேஷன். ம். என்னோட ப்ரொஃபஷன் வேற. ம். ஸோ அந்த ப்ரொஃபஷனையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். என்னோட ஃப்ரீ டைம்ல என்னோட பேஷனையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்ப நான் வீட்ல இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ம். ஏன்னா, எனக்கு எப்போ வந்து ஷூட் இருக்குன்னு தெரியாது. அப்ப நான் ம். அந்த ஷூட்டுக்கு போணும். ஓகே. சம்டைம்ஸ் நீங்க என்ன அக்கம்பனி பண்ற மாரி இருக்கும். ம். என் கூட ஆள் இல்லங்கிற டைம்ல நீங்க என்ன அக்கம்பனி பண்ற மாரி ம். இருக்கும். சம்டைம்ஸ் வேற லொகேஷன்ஸ் போற மாரி இருக்கும். இதுக்காக நீங்க உங்க வொர்க் சம்டைம்ஸ் எனக்காக காம்பன்சேட் பண்ணுவீங்களா? ம். வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா நான் ஷூட் போவேன். ம். இந்த மாரி இருக்கும். நான் ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ் சம்டைம்ஸ் என்னால அட்டெண்ட் பண்ண முடியாம போலாம். ம். சம்டைம்ஸ். ம். ம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவா? ம். நீங்க அத எப்படி நெனைக்கிறீங்க? இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் கேட்பேன். ஓகே. இவங்க எனக்கு ஓகே தான். பட் பேரன்ட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க இருக்கணும்னு ம். நெனைப்பாங்க. ம். பட் நான் உங்கள பத்தி தான் கேட்கிறேன். ஸோ நீங்க உங்களோட பாயிண்ட்ட மட்டும் சொல்லுங்கன்னு தான் நான் கேட்பேன். ஓகே. அண்ட் நான் மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி கான்செப்ட் தான் பிடிக்கும். ம். பிடிக்கும் இன் த சென்ஸ் லைக் என்னோட ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு மருமகளா வந்தாங்க. ம். அவங்களுக்கு வந்து இந்த அப்ப எங்க அப்பா கூட பொறந்தவங்களே பார்த்தீங்கன்னா 2, 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகல. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு மேரேஜ் ஆகும்போது ஃபேமிலி பெருசாகும். எங்க அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாச்சு. ம். எங்க அம்மா இப்ப வரைக்கும் சொல்றது, "உன்ன வந்து தனியா போற ம். மாரி இருக்கவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுப்பேன்." ம். ஏன்னா, அது அவங்க வந்து கண்டிப்பா. ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் ஆ பண்ணனால. நத்திங் இஸ் ரைட் ஆர் ராங். ம். அதாவது அவங்கவங்க சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து அதுக்கேத்த மாரி. அதுக்கேத்த மாரி தான் அத அடாப்ட் ஆயிப்பாங்க. அது கரெக்ட் தான்.
ஓகே. ஆமா. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அ இப்போ அவங்க வர்றாங்க, இந்த மாரி நீங்க ம். இந்த இந்த விஷயம்லாம் கேட்பீங்கன்னு சொல்லி. அதுல எனக்கு எ எனக்கு தோணுன ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க கெரியரே வந்து ஒரு 9 டூ 6 அப்டின்னா, அதுக்கான டைம் வந்து நீங்க ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். வீக்கெண்ட்லயும் உங்க பேஷன் இது. இப்போ அ அந்த பையன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கான டைம் வந்து கம்மியா இருக்கே. ஓகே, நாளைக்கு பேபி வந்துட்டா இன்னும் உங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளம் ஆகும். அ அவங்களோட பேஷன், என்னோட பேஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்லும்போது, இந்த இடத்துல தான் அ ம். கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அத எப்படி அ அவங்களுக்கான டைம் எப்படி குடுப்பீங்க? லைக் ஜென்ரலி நான் என்ன சொல்றேன்னா 50-50 தான். ம். லைக் நான் ரிலேஷன்ஷிப்க்கு 80 இதுக்கு 20ன்னு இல்லாம 2ம் நான் ஈக்குவலா தான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா நான் இண்டிபெண்டன்ட்டாவும் இருக்கணும். ம், அண்ட் ம், எமோஷனலி நான் அவங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸையும் நான் ம், குடுக்கணும். ம், ஸோ இது 50-50 தான். ம், லைக் என்னதான் என் கெரியர நான் பார்த்தாலும், ம், எனக்கு நான் உங்களுக்குன்னு ஒரு டைம் வேணுங்கிறப்ப கண்டிப்பா நான் அது குடுப்பேன். லைக் எல்லா வீக்கெண்டும் நான் போறதில்ல. ம், ம், லைக் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரீ இருக்குன்னா, அந்த டைம நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, மேபி அத நான் ஈவினிங்க்கோ, நைட்டுக்கோ கூட அந்த நான் ஷூட்ட மாத்திப்பேன். ம், லைக் என்னன்னா, அந்த பேலன்சிங் இருக்கும். ம், பட் அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் ம், எல்லா டைமும் நம்ம வீட்ல இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ம், அந்த மாரி ஒரு பாயிண்ட்டும். ஏன்னா, இதுதான் என்னோட கெரியர் இப்படிதான் இருக்கும். ம், நம்ம அந்த உழைக்க முடியிற டைம்ல தான் நம்மளும் அத பண்ணுவோம் இல்லைங்களா? என்னால இப்ப டிராவல் பண்ண முடியும். ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மனால அது முடியாது. ம், ஸோ, இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்பவே நம்மளுக்கான பேஷன கொஞ்சம் பண்ணிக்கலாம். ம், ம். அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். ஓகே. இதுல அந்த ம். விஷயத்திலேயே தான் நானும் கேட்கிறேன். இப்போ நீங்க Instagramல ம். இருக்கீங்க. Instagramல உங்களுக்கு ப்ராப்ளமும் பிளஸ் அண்ட் மைனஸ் 2மே என்னன்னா, உங்களோட வீடியோ வந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா போஸ்ட் பண்ணியே ஆகணும். ம். ஓகேங்களா? அந்த அந்த சிச்சுவேஷன்ல அவர்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியல, இல்ல அவருக்கான டைம் அவங்க கிடைக்கலங்கிறப்போ, அவங்க வந்து அத விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஒரு ம். ஒரு சிச்சுவேஷன்ல விட்டுருன்னு சொல்றாங்க. உங்களோட பேஷன வந்து இல்ல ஒரு பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா பிரேக் எடுத்தா என்ன ஆகும்? இதா மொத்தமா போயிரும். மொத்தமா போயிரும். அதாவது கன்சிஸ்டன்சி இல்லன்னா, அல்காரிதம் நம்மள ப்ராப்ளம். டவுன் பண்ணிரும். ம். திரும்ப நம்ம 0லருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு தான் பிரச்சனை ஆகும். இப்போ ம். வந்து உங்களோட சிச்சுவேஷன் என்ன? அத வந்து கன்சிஸ்டன்சி விட முடியாது. அவரோட சிச்சுவேஷன் என்ன? எனக்கு வந்து அ டைம் நீ கிடைக்கும். நீ பிஸியாவே இருக்க. எனக்கு வந்து எனக்கான டைம் இல்ல. எனக்கான லவ் அண்ட் கேர் இல்ல. அந்த அந்த சிச்சுவேஷன் வருமே. அப்ப ம். எப்படி எனக்கு என்னன்னா, அதுதான் பேலன்ஸ் பண்ணும். அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பார்ட்னர பொறுத்து தான். பொறுத்து. லைக் அவங்க வந்து, "நீ என்ன எப்ப பாரு வேலைக்கு போற, எப்ப பாரு இது பண்ற." அது ம். ஒரு மாரி அவங்க சலிச்சுக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா அது வொர்க் அவுட் ஆகாது. ஏன்னா, இப்ப நான் ஒரு ஷூட்டுக்கே போணும்னு வைங்களேன், அவர் என்கிட்ட ஒரு மூஞ்சி சலிச்சுட்டு சொன்னாங்கன்னா, எனக்கு அந்த ஷூட்டும் என்னால போய் நல்லா பண்ண முடியாது. மைண்டும் வந்து அங்கேயா, இங்கேயாங்கிற மாரி இருக்கும். ஸோ, ம். அந்த பெர்சன் இப்ப என்னோட அம்மா, அப்பா எனக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. ம். நான் இந்த ஒரு கான்டென்ட் பண்றேன், ஒரு சின்ன விஷயம் பண்றேன்னா கூட, இப்ப என் கூட ஃப்ரெண்ட்ஸ் அக்கம்பெனி பண்ண முடியல அன்னைக்குன்னா கூட எங்க அம்மா வருவாங்க. ம். ஒரு அப்பா வருவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பத்தி நல்லா தெரியும். ம். அந்த லவ் அண்ட் கேரா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், அவங்க வேலைய விட்டுட்டு கூட வருவாங்க. ம். பட் இதுக்குன்னு நான் எங்க அம்மா, அப்பாக்கு டைம் குடுக்க மாட்டேன்னு இல்ல. அதே விஷயம். இப்ப ம். எங்க அம்மாவுக்கு ஒரு நாள் முடியலன்னா, என்னோட எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு நான் அவங்கள தான் பார்ப்பேன். ஓகே. சேம் அப்பாவுக்கும் அதுதான். ம். அந்த ஆப்போசிட் பெர்சனோட அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து தான், அந்த ம். விஷயம் நல்லாவும் போகும். இல்ல ம். அது போகாமயும் இருக்கலாம். கரெக்ட், கரெக்ட். ஸோ அந்த பெர்சன் வந்து நம்மளுக்கு ஓகே. இவங்க வந்து இவங்களோட கெரியர் இது. இத நம்ம வந்து நம்ம தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்து சப்போர்ட் பண்ணணும். அப்ப ம். அந்த ஈக்குவல் எஃபோர்ட்ஸ் இருக்கும்போது நானும் என்ன நினைப்பேன், ச்சே நம்மளுக்கா இவ்ளோ பண்றவருக்கு நம்மளும் அத குடுக்கணும். கொஞ்சம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா நினைப்பேன். அது வந்து தானா வரணும். ஒவ்வொரு டைமும் நான் வந்து கேட்டு கேட்டு பண்ணேன்னா, அது ம். நல்லா இருக்காது. 1 டைம், 2 டைம் கேட்கலாம். ம், 3வது டைம் கேட்கும்போது, ம், என்ன இதுவே நடந்துட்டு ம். இருக்கு. ஓகே. பிரதர் உங்களோட பாயிண்ட். இஃப் ஐ அம் இன் அ சிச்சுவேஷன் ஓகே. வேர் என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ சோஷியல் மீடியா அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அ. ஐ வுட் ப்ராபப்லி பி லைக் நானே வீடியோ எடுத்து குடுக்குறேன் வா 2 பேரும் போலாம். தட்ஸ் பேசிக்கா நான் அதான் பண்ணுவேன். சூப்பர். என்னோட ஐடியாவே அதான். லைக் ஃபன்னாவும் இருக்கும். ஐ எம் மோஸ்ட்லி லைக் இஃப் ஐம் அட்டாச்சிங் டூ சம்ஒன் ஐ கேனாட் டிட்டாச் மைசெல்ஃப் ஃப்ரம் தட். நம்ம 2 பேரும் போலாம். ப்ராப்ளமே இல்ல. ஸோ ஒருவேளை எனக்கு டைம் இல்லன்னா, யூ கேன் கோ அவுட் வித் எனிஒன் யூ வாண்ட். லைக் தென் இஃப் டைம் இருந்துச்சுன்னா நானே வரேன். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஐ வாண்ட் டு ஹேவ் சம் பிரேக். ஸோ இது நல்லாருக்கும். நான் இதுவே பண்றேன். இப்ப எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா, நான் எடுக்கிறது வந்து இட் வில் பி பெட்டர் தென் எனிஒன் பிகாஸ் ஐ வில் பி டூயிங் இன் அ வெரி பேஷனேட் மோட். கரெக்ட்? ஸோ அதனால அது நல்லாருக்கும். எனக்கு அது அந்த ஐடியாவே நல்லா இருக்கு ஆக்சுவலி. அவங்களுக்காக நான் வீடியோ எடுத்து குடுக்குறேன். அவங்களோட குரோத்துக்கு நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேங்கிறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ ஐ திங்க் ஐ வுட் பி தட் பெர்சன். இவர் லாஜிக்கல் பெர்சன்லாம் இல்லல்ல. சும்மா சொல்றாரு. எவ்வளோ பேசும்போது எவ்வளோ எமோஷன்ஸ் அது. சூப்பர் பிரதர். இப்போ என்ன அ இதுன்னா, நீங்க ஓகே. நீங்க இப்போ அந்த அந்த மேட்ச் இப்போ வந்து நீங்க சொல்லும்போது இந்த விஷயத்துல அந்த மேட்ச் கிடைச்சிருச்சு. ம். ஓகேங்களா?
இப்போ நீங்க உங்க பார்ட்னர்ட்ட பேசுறீங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியால இருக்காங்க. ஓகே. அ அந்த மேட்ச் கிடைச்சிருச்சு. ஓகே. இந்த விஷயத்துல இந்த இட்ஸ் ஏரியா ஆஃப் ஓகே. லைஃப்ல ஓகே. சார்ட்டட். டன். ஓகேங்களா? வேற ஏரியா ஆஃப் லைஃப்ல மிஸ்கம்யூனிகேஷன் வரும். ஓகே. ஓகேவா? இந்த இந்த ஒவ்வொன்னையும் நம்ம பேசிக்கிறதுக்கு தான் கிளாரிட்டி வேணும். ஓகேவா? பேசி நீங்க ஒரு சில கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா, மீதி எல்லாத்தையும் கோப் அப் பண்ணி வந்துரலாம். மீதி எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிரலாம். கரெக்ட். ஓகேவா? இப்போ அ ஃபார் அ ஒரு சிலருக்கு வந்து நீட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஓகே. ஓகேவா? ஓகே. ஒரு சிலருக்கு வந்து நான் எல்லா விஷயத்தையும் வீட்லயும் வந்து கான்ஷியஸா இருக்க முடியாதுப்பா. ஓகே. நான் போற இடத்துல கான்ஷியஸா இருக்கேன். ஓகே. இங்கேயும் வந்து கான்ஷியஸாலாம் என்னால இருக்க முடியாது. இங்க லெட் இட் கோ தான் அப்படின்னு ஓகே. சொன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிலரால அத ஏத்துக்கவே முடியாது. ஓகே. கொஞ்சம் ஓசிடி இருந்துச்சுன்னா, சுத்தமாவே அவங்களால வந்து அது ஓகே. வந்து நார்மலாவே வந்து கிளீனா, நீட்டா இருக்கணுங்கிறது ஒரு சிலரோட வந்து கரெக்ட். அ ரொம்பவே அதுல வந்து யூஸ்ட் டூ இட்டா இருப்பாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல அத அந் உங்களுக்காக நீங்க மாத்திக்கிறதுக்கு நீங்க ஒரு எஃபோர்ட் போடணும்ல. கரெக்ட். அந்த இடம் தான் அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்க தயாரா? 100% there because see, I know people who have their lazy Sunday and all. I'm not that person, but ஓகே. I have to accept that just because like I don't have a lazy Sunday doesn't mean they shouldn't have a lazy Sunday. Let them be like it's their life. I don't want to control in that any part of ஓகே. it. ப்ரோ So என்ன விஷயம்னா, இந்த விஷயத்துல உங்களுக்கு மேட்ச் ஆயிருச்சு ஓகே. ஆனா, அ உங்களுக்கு ஹேபிட் இல்லாத ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்றதுன்னா, உங்களுக்கு பிடிக்காத விஷயமா கூட இருக்கலாம். correct. அத ஹேபிட்டா மாத்துறது உங்க ரொம்பவே கஷ்டம். 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 அங்க ரொம்பவே தான் கஷ்டம். ரியல் லவ். அங்க தான் வந்து நீங்க உங்களுக்காக உங்களோட பீயிங்க விட்டுட்டு, உங்களோட அ இடத்துல இருந்து டோட்டலாவே ஒரு Change 360 டிகிரி ஷிஃப்ட் change வேணும். பண்றது. correct. அப்பதான் வந்து அ சூப்பரான விஷயம். அது நம்மளால முடிஞ்சிடுச்சுன்னா சூப்பர் லவ். அந்த இடம் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, நீங்க உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது பிடிக்கும் அப்டின்னா, நீங்க அத 1 மந்த், 2 மந்த் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிருவீங்க. புடிக்காத ஒரு விஷயம் We அப்டின்னா, cannot do அத that. அ அதுக்கு டெய்லியும் காலையில டைம்க்கு எந்திரிக்கணும். ஆ. டிசிப்ளின்டா ஒரு விஷயத்த அத இது பண்றது. பிராக்டிஸ் பண்ணி ஸ்கில்லா மாத்த வரலும் அந்த விஷயம் கஷ்டம் இல்ல. இப்போ Yeah. சுத்தமா வச்சுக்கிறதே correct. வந்து சின்ன வயசுல இருந்து பழகுன ஒரு விஷயம். 25 வருஷம் பழகிட்டேன். இப்ப டக்குனு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்காக வந்து நான் சுத்தமா இருக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம். கரெக்ட். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எப்படின்னே தெரியாதுப்பா அது. நான் எப்படிப்பா அதான். மாத்திக்கிறது? அப்போ அந்த டைம் எடுக்கும்ல. அ அந்த பிரீத்திங் பீரியடுக்கு அவங்களும் வந்து கொஞ்சம் டைம் குடுக்கணும். கண்டிப்பா குடுக்கணும். அது கரெக்ட். அவங்க அது பிராக்டிஸ் ஆக்சுவலி பண்ணிட்டு வர வரலும் இவங்களும் சப்போர்ட்டிவா இருக்கணும். அந்த இடத்துல ஃபைட் வராம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஐ ஆல்வேஸ் தாட் அபவுட் இட். லைக் நான் மார்னிங் 6க்கு மேல எனக்கு தூக்கம் வராது. ஏன்னே தெரியல. லைக் ஈவன் இஃப் இட்ஸ் லைக் லீவ் தூக்கம் வராது. வாட் இஸ் சம்ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்லீப் டில் 10 பட் ஐ அம் ஜஸ்ட் லைக் யார் பேசுறதுக்கும் ஆள் இல்ல. லைக் வி ஜஸ்ட் ஹேவ் அ ஃபோன். ஸோ அப்ப என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தாட் வரும். ஸோ ஒன்லி வேஸ் டு அனாய் தெம் டு கெட் அவுட். விச் இஸ் இன் அ லவ்விங் வே. ஸோ அவங்களை அனாய் பண்ணி இல்லை என்ன எந்திரி கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் அனாய் பண்ணி எந்திரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒருவேளை இஃப் தே ஆர் கெட்டிங் பிஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டூயிங் திஸ் அப்படிங்கிறது அங்கே தான் கிளிச் ஆகும். ஸோ இஃப் தே டோன்ட் ஹேவ் தட் ஹியூமர் ஆர் இஃப் தே டோன்ட் ஹேவ் தட் ஓகே இவன் ரொம்ப அனாய் பண்ணுற எந்திரிச்சே ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் ஓ இவன் ரொம்ப பண்ணுற இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அந்த ரெண்டு தாட் ப்ராசஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் இருக்கவங்களுக்கு இட்ஸ் ஃபன். லைக் இட்ஸ் வெரி ஃபனி திங். ஓகே இவன் எந்திரிச்சிருவான், நம்ம அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவோம், இவன் தொல்லை தாங்க முடியாது. தட்ஸ் ஒன் திங். அனதர் திங் இஸ் லைக் நோ இது செட் ஆகாது அப்படிங்கிற. ஸோ அது ரெண்டுக்குமே பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஒரு சைடில் இருக்கணும். ஸோ அது வந்து கஷ்டம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹேபிட் அவங்களுக்கு வரதா இருக்கட்டும் இல்லை எனக்கு மாத்துறதா இருக்கட்டும் ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ பேசிக்லி கேர்ள்ஸில் நார்மலி அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்சைட் த ரெஸ்ட் ரூம் வில் பி பியூர் லைக் அப்படியே அப்சசிவ் டிசார்டர் மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இங்கே கண்டிஷனர் இருக்கணும், இங்கே இது இருக்கணும். கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட தே வில் கெட் லைக் மோர் பிஸ்ட் ஆஃப். நான் எங்கே வச்சிருந்தேன், நீ எதுக்கு இங்கே வச்சிருக்க? ஸோ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது வந்து நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் அ குட் திங். இஃப் இட்ஸ் அ குட் திங் ஐ கேன் ப்ராக்டிஸ் தட். ஐ கேன் டெவலப் தட் ஹேபிட். If it's not, of course, something, it cannot be a bad thing at all. So if something is like a habit, it will be a good thing. So I think guys or girls should actually adjust and also develop that habit in எனக்கு தோணும். நான் இந்த விஷயத்துல அம்மாக்கள பார்ப்பேங்க சிஸ்டர். அவங்களோட கிச்சன்ல அந்த டீ கப் எங்க இருக்குமோ அங்க தான் இருக்கும். திரும்ப அத எடுத்துட்டு கரெக்ட்டா அங்கேயே வைப்பாங்க. அது சிஸ்டம் பிரதர். கரெக்ட். நீங்க அவங்களால 1 மணி நேரம் பண்ற விஷயத்த நம்மளால 4 மணி நேரம் பண்ணாலும் அந்த குக்கிங் முடிச்சுட்டு வெளிய வர முடியாது. என்ன ரீசன்னா அவங்க வந்து கண்ண மூடிட்டு அது அங்க இருந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு அது பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்ல அவங்க ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டம் நம்ம வந்து அதுல போய் ஏதாவது தொந்தரவு பண்ணோம்னா நீ உள்ள வராதன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்போ அவங்க
ஒய்ஃபா வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? சிஸ்டம். அ அந்த மைண்ட் செட்ட டோட்டலா மாத்திட்டு, அ உங்களுக்காக அவங்க வர்றதும், அவங்களுக்காக நீங்க மாறுறதும் தான் பெரிய கரெக்ட். அந்த இடத்துல பெரிய கரெக்ட். ஃபைட்டு. இப்ப நீங்க நெறைய இடத்துல சொல்ட்டீங்க. நான் வந்து இத பிராக்டிஸ் பண்ணி மாத்திப்பேன். இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. உங்களுக்கு 6:00 எந்திரிப்பீங்க. ஓகே. அவங்க பை சான்ஸ் 10:00 முன்னாடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் அவங்களால 10:00 தான் எந்திரிக்க முடியுது. ஓகே. ஓகேங்களா? இந்த விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்போது சண்ட வருது. ஓகே. ச சண்ட வரும்போது நீங்க சொன்ன ரிச்சுவலுக்கு வருவோம். ஓகேங்களா? ஓகே. வீக்கெண்ட் நீங்க உட்கார்றீங்க. ஓகே. இந்த விஷயம் நமக்குள்ள செட் ஆகலாமா? என்ன ஓகே. பேசலாம்? அப்போ என்ன கான்வர்சேஷன் நடக்கும்? ஸோ பேசிக்கலி ஓகே. நீ லேட்டா எந்திரிச்சுக்கோ ப்ராப்ளம் இல்ல. வீக்லி 3 டேஸ் சீக்கிரம் எந்திரிச்சுக்கலாம். வீக்லி 3 டேஸ் லைக் லேட்டா எந்திரிச்சுக்கலாம். ஈவன் உன் கூட நானும் லேட்டா எந்திரிக்கிறேன். சிம்பிள் அஸ் தட். வி போத் வின் இன் திஸ் பர்ட்டிகுலர் பாயிண்ட். ஸோ அப்படிங்கிறப்ப தே வில் பி ஆஃப் கோர்ஸ் தே வில் சே அக்ரி. பிகாஸ் தேர் இஸ் அ பேலன்ஸ். ஓகே. எனக்கு வேணுங்கிறதும் இருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறப்ப தே மோஸ்ட் ப்ராபப்லி அக்ரி. ஸோ அதுவும் அக்ரி பண்ண மாட்டேங்கிறது மோஸ்ட் ப்ராபப்லி தே ஆர் லைக் ட்ரையிங் டு ரேஜ் பெயிட் மீ ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ யா தட் வில் பி த கான்வர்சேஷன் மோஸ்ட் ப்ராபப்லி. ஸோ ஓகே. ஒரு சிச்சுவேஷன் அ நீங்க வந்து அ அவங்களுக்காக ஒரு சில விஷயத்த மாத்திக்கணும். உங்க ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்காக நீங்க ஒரு சில விஷயத்த மாத்திக்கணும். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த விஷயம் வந்து நமக்குள்ள இந்த விஷயம் பிரச்சனையா இருக்குன்னு. வீக்கெண்ட் ரிச்சுவல்ல உட்கார்றீங்க. ஓகேங்களா? சண்டே உட்கார்றீங்க. சண்டே வந்து ஒரு 2 ஹார்ஸ் வச்சுக்கிறீங்க. 2 ஹார்ஸ் வந்து நீங்க அ 1 வீக்கான விஷயத்த நம்ம பேசிக்கிறது தான் அந்த யூசுவலான நாள். அந்த 2 ஹார்ஸ்ல நீங்க இந்த மாரி ஒரு விஷயத்த பேசுறீங்க. உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இதே விஷயம் இல்ல வேற விஷயம்? ஒரு விஷயம் சொல்லுங்க. ஜென்ரலி லைக் வந்து சேம். சரி. ஏர்லியா எந்திரிப்பேன். ஏர்லியா நான் எந்திரிப்பீங்க. எப்படின்னா, ஏர்லியா ஒரு 5:30, 6ங்கிறப்போ, 6 ஈவன் சாட்டர்டே, ஓகே. சண்டேஸ்னாலும் ரெகுலர். வர்ற பையன் வந்து அவன் 9, 10 அந்த மாரி தான் எந்திரிப்பான் அப்டின்னா ஓகேங்களா? அவங்களோட ஹேபிட் அது. இத்தன வருஷம் எங்க அம்மா என்ன எழுப்பவே மாட்டாங்க அப்டிம்பான். அந்த அந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து அத எப்படி பிரதர் சொன்னாரு 3 டேஸ் 3 டேஸ். ஓகே அவங்களுக்கு அது ஒத்து வந்துருச்சு. அந்த 3 டேஸ்க்கு ஓகே சொல்ட்டாங்கன்னா, இந்த சினாரியோல அவர் இல்ல இல்ல எனக்கு வந்து நான் டெய்லியும் 9 டூ 10 தான் எந்திரிப்பேன். எனக்கு வந்து ஆஃபீஸ் 1:00 தான். எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ஆஃபீஸ். நான் அந்த டைம் தான் எந்திரிப்பேன்னு சொன்னா, அப்போ சிங்க் ஆகாதுல்ல. அந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகேங்க. ஆக்சுவலி இது ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் தான் அவங்க கிட்ட எனக்கு இருக்கு. மத்த எல்லாத்துலயும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லாமே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ம், இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால முடியல. ம். அவங்க அத ஓப்பனாவே சொல்ட்டாங்க. என்னால முடியல ப்ளீஸ். என்னால இப்படிதான்னு. அப்ப நான் அத என்ன பண்ணுவேன்னா, அது என்னோட மீ டைமா நான் யூஸ் பண்ணிட்டு போயிருவேன். வாவ்! ஏன்னா, மீ டைம்னா நான் எனக்கு புடிச்ச ஒரு சீரிஸோ, ஷி படத்தையோ டாஜ்ட். அவர் பார்த்துட்டு பேசும்போது நான் அந்த போய் விஷயத்த யோசிச்சேன். நான் அந்த விஷயம் நமக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு யூஸ் எடுத்துக்கலாம். சூப்பர், பண்ணிக்கலாம். சூப்பர், ஏன்னா, சூப்பர். அவங்க மத்த எல்லாமே எனக்காக அட்ஜஸ்ட் பண்றப்ப, இந்த ஒரு விஷயத்த நான் வந்து பெருசா கண்டிப்பா, இது கண்டிப்பா. பண்ண மாட்டேன். பட் எதுவுமே பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேங்கிறப்ப, கண்டிப்பா வந்து அது வேற மாரி ஆமா. இல்ல நெறைய அந்த விஷயம் இந்த இந்த வாரம் இந்த ஒரு விஷயம் வருது. அடுத்த வாரம் இன்னொரு விஷயம் வருது. எல்லா வாரமும் எல்லா விஷயம் வருதுங்கிறது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைய முன்னாடியே பேசிறணும். அதெல்லாம் தான் வந்து சுத்தமா எந்த கிளாரிட்டியும் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ம். போனா தான் வந்து எல்லாமே பிரச்சனையா இருக்கிறது. கரெக்ட். ரொம்ப லாஜிக்ஸ மட்டும் வச்சுட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போ முடியாது. முடியாது. எமோஷன்ஸ ஃபுல் அண்ட் மட்டும் ஃபுல்லா வச்சுட்டு வச்சுட்டும் போ போ முடியாது. முடியாது. அங்கேயும் ஒரு சில லாஜிக்ஸும் செட் ஆகணும். ஒரு சில எமோஷன்ஸும் கரெக்ட். செட் ஆகணும். அப்பதான் வந்து கரெக்ட். புரியும். ஒரு சில எமோஷன்ஸ் செட் ஆகலன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்ல வர்றோம், நம்மளோட சிச்சுவேஷன் என்ன, அதுவே புரியுது. புரியாது. சூப்பர். அவங்க சொன்னது சூப்பர். நீங்க சொன்னது சூப்பர்ங்க பிரதர். 3 டேஸ் 3 டேஸ் ஒத்து வந்துட்டா சூப்பர். நான் என்னன்னா என்னோட எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சேன். ஆஃப் கோர்ஸ் ஐ வாண்ட் சம்மன் டூ டாக் டூ. அதர்வைஸ் லைக் ஐ வில் கிரம்பிள். ஸோ அதனால லுக் யாருமே இல்லன்னா எய்தர் ஐ வில் டேக் அ புக் ஆர் ஐ வில் டூம் ஸ்க்ரோல் எனிதிங் வுட் ஹேப்பன். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 3 டேஸ் ஓகே எனக்கு ஃபைன். பட் ஐ நீட் டு அனாய் சம்மன். ஐ நீட் டு டாக் டு சம்மன் அப்படிங்கிறப்ப ஐ ஹேவ் டு சிட் டவுன். சூப்பர், சூப்பர். ம். இந்த மாரி இடத்துல மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகேங்க. ம். ஆ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க நீங்க ஏதாவது லைவ் எக்ஸாம்பிள் பார்த்திருப்பீங்கள்ல? ம். லைவ் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட லைஃப்ல உங்களோட அண்ணா, இல்ல உங்களோட கசின் அந்த ஓகே. மாரி ஏதாவது ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ல அ அவங்க இவ்ளோ சூப்பரா அ ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிட்டு கொண்டு போனாங்க பிரதர்ன்னு சொல்லுங்க. அந்த மாரி ஏதாவது? லைவ் எக்ஸாம்பிள் இல்ல. எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. ஸோ பட் ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸோ பேசிக்லி வாட் ஐ திங்க் இஸ் த மோர் தேர் இட் வில் பி இட் இஸ் கான்ட்ரோவர்ஷியல். ம், த ம். எவ்வளோ பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒத்து போகுதோ, அவ்வளோ கரெக்ட்டா அவங்களோட ஃபேமிலி வந்து கரெக்ட்டா இதாகுது. அது ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். பட் ம். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் who have their same political ideologies and their family, they ம். have their perfect what do you call
அவங்களோட அஃபெக்ஷனா இருக்கட்டும், அவங்களோட வே ஆஃப் லிவிங்கா மத்த இருக்கட்டும் விஷயங்களும் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுது. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ், பட் தேர் இஸ் சம்திங் டு ஒர்க் இஃப் வி ஆக்சுவலி டைசெக்ட்னா நமக்கு தெரியும் எதனாலன்ட்டு. ம். ஸோ தட் தட்ஸ் வை ஐ செட் இட்ஸ் கான்ட்ரோவர்ஷியல். பட் அப்படியா? ஐம் நாட் ஷூர் ஐம் நாட் ஷூர் வை இட் ஒர்க்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். When they have the similar political ideologies, they have the similar kind of thinking and the similar kind of okay, this is how it works. எல்லாமே கரெக்டா ஒரே ஸ்ட்ரீம் லைனா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து we cannot avoid that. லைக் எமோஷனல் இஷ்யூஸ் இருக்கும். 60-70 சார்ட்டர்னா 30 மேட்ச் பண்ணி அஃப்கோர்ஸ் லைக் பண்ணிடலாம். நீங்க 70 ப்ராப்ளம்னா 30 வச்சுட்டு ஒன்றும் பண்ண பண்ண முடியாது. முடியாது. ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாதுல்ல. Correct. அதுதான் And எபோவ் 50 இருந்துச்சுன்னா பேலன்ஸை வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஒரு சில விஷயம் லெட் இட் கோன்னு விட்டுலாம். கரெக்ட். ஆனா அந்த இதுதான் அது ஆனா டிஃப்ரெண்டான ரொம்ப பெர்ஸ்பெக்டிவ். different. நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒருத்தர் தான் நோட்டீஸ் பண்ணல. பட் மற்றவங்கள்ட்ட சொன்ன எப்படின்னு கேட்பாங்க. பட் நான் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல, அந்த டைசெக்ட் பண்ணல. கையில. ஸோ டைசெக்ட் பண்ணா லைக் மேபி ஐ வில் கெட் டு நோ. எல்லாத்தையும் புரிஞ்சுக்க தேவையில்ல. ஒரு That is சிலது true. நமக்கு ஒரு கிடைச்சிருச்சு அப்படி இந்த ஆனா அப்படிங்கிற மாதிரி. Even that's also another thing. Like if I want to see a partner, I might indulge in asking them like what is your political standpoint. So அது வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். லைக் நீங்க எதுல ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இட்ஸ் லைக் நாட் only நார்மல் ஜியோபொலிட்டிக்ஸ் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்றேன். எல்லாமே கரெக்டா இருக்கு. ஒரு ரோல் மாடலை செக் பண்றதும் அங்கதான் yeah, கரெக்ட். true, exactly. ரோல் மாடல் யாருன்னு தான் கேட்பாங்க. புதுசா ஒருத்தவங்களை Correct. பார்த்தா முக்கியமான கொஸ்டினா தான் அது இருக்கும். ரோல் மாடல் மேட்ச் ஆச்சுன்னா, அந்த ஐடியாலஜி மேட்ச் ஆச்சுன்னா மத்த எல்லா எல்லாமே கரெக்டா இருக்கும். கரெக்ட். இந்த சூப்பரான பாயிண்ட். நீங்க இந்த மாதிரி யாராவது உங்களோட லைவ் எக்ஸாம்பிள் யாராவது இந்த மாதிரி ஒரு கப்புள் பிரதர் இந்த சூப்பரா ரொம்ப செமையா அவங்க லைஃபை கொண்டு போனாங்க, அதுக்கு நான் இந்த ரீசனா பார்க்குறேன், அந்த ரீசன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு யாரும் அப்படி மைண்டுக்கு வரல. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் Negative சைடும் side. இருக்கு. நீங்க அப்பா அம்மா அந்த ஏஜ்ல கூட சொல்லலாம். ஆனா ஒரு பர்டிகுலரான ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் இவங்க வந்து லைஃபை சூப்பரா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நானும் இவங்கள மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா லைக் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு சொல்லலாம். அவங்களுக்கு இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு. லைக் அவங்களோடது வந்து கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் தான். ஓகே. லைக் இப்போ ஒரு 1 இயர் கூட ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு அவன் ஒரு 5 இயர்ஸா தெரியும். அப்படி இருக்கும்போது லைக் அந்த பர்சன் வந்து அவனோட லவ்வர், அதாவது இப்போ ஒய்ஃப் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி அவங்களோட கேரக்டரவே டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ஒர்க் நேச்சரா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அவங்களோட நேச்சர் வந்து ரொம்ப கோவப்படுறதா இருந்தா கூட அதை அப்படியே மாத்திக்கிட்டாங்க. லைக் நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்காக மாத்தி இப்ப அவங்களோட மியூச்சுவலா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. லைக் எனக்கு வந்து சம்டைம்ஸ் தோணும் லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டாவும் அவங்க நல்ல பர்சன் தான். பட் அவங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ லைக் ஒரு லவ்வரா ஒரு ஹஸ்பண்டா அவங்கள கேர் பண்ற விஷயம் நல்லா இருக்கு. ஸோ அது வந்து நான் ஓப்பனா சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்போ ஓவரா பண்ணுவான்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தோணும் ஓகே இந்த பர்சன் வந்து எப்பவுமே அந்த கேர் காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த கிண்டல் பண்ற மாதிரி டோன்ல இல்லாம எப்பவுமே இப்படி ஆயிட்ட பத்தியா அப்படிங்கிற மாதிரி. என்ன இவ்வளவு மாதிரி நீ டோன் இருந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அந்த பேசுற விதமா இருக்கட்டும், எப்பவுமே அந்த ஒருத்தரை கூப்பிடுறப்ப கூட அந்த ரெகுலரா அந்த ஒரு சாஃப்ட் டோன்ல அந்த நேம்ல கூப்பிடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நான் பார்த்து நான் நோட் பண்ணுவேன். பட் வந்து சொல்ல மாட்டேன். ரெண்டுமே ஸ்கில்லுங்க சிஸ்டர். நம்ம ஒருத்தவங்களுக்காக அடாப்ட் ஆகிக்கிறதும் ஸ்கில்லு, அவங்கள நமக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதும் ஸ்கில்லு. ஒரு சில விஷயத்தை அவங்கள மாற்றணும்ல, அது கஷ்டம். நம்மளை மாற்றிக்கிறது கூட ஈஸி. அடுத்தவங்கள இன்னொரு பர்சனை சொல்லி இதை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும்னு சொல்லி மாற்றுறது ரொம்ப கஷ்டம். சில டைம் அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு மேன்ஸ்ப்ளைன் பண்ற மாதிரியோ இருக்கும். அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்காத மாதிரி, அவங்களோட விஷயம் தப்பு, நம்மளோட விஷயம் கரெக்ட்டுங்கிற மாதிரி பேசு. அந்த அந்த பயங்கரமான கஷ்டமாயிடும். கரெக்ட். நீங்க சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம இப்போ பேசின விஷயத்துல நம்ம இப்போ இவ்வளவு விஷயம் பேசணும்ல, இதுல எந்த விஷயம் வந்து இந்த விஷயத்துல தப்பு பண்றாங்க ப்ரோ, இந்த விஷயத்த சரி பண்ணிக்கிட்டா முன்னாடியே இந்த விஷயத்த பேசிடணும் அப்படின்னா நீங்க எந்த விஷயம் சொல்லுவீங்க? காய்ஸ் ஜென்ரலா பேரண்ட்ஸ் சொல்றது அப்படியே அக்செப்ட் பண்றது இஸ் லைக் வெரி ப்ராப்ளமேட்டிக்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவங்க ஆஃப்கோர்ஸ் லைக் சப்போர்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் ஒரு ஒய்ஃப்னு வந்துட்டா அவன் ஏன் இப்படி பண்றான், அவன் ஏன் இத்தனை ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறா, அவன் ஏன் இப்படி பண்றான், காலையில எந்திரிச்சு இது பண்றது அது பண்றதுன்ட்டு இல்லையா, லைக் புதுசா மேரேஜ் ஆனவங்கள்ட்டையும் அதே மாதிரி வேர்ட்ஸ் சொல்றது. லைக் சம்டைம்ஸ் காய்ஸ் ஷுட் ஆக்சுவலி டாக் டு தேர் பேரண்ட்ஸ். அம்மா இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கலாம், ஸோ இந்த மாதிரி இருக்கும். லைக் அதுவும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் வேற, நீங்க வந்து
அந்த ஜெனரேஷன் வேற. ஸோ நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நான் பேசணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். இவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லையா? கரெக்ட். தே ஹேவ் டு டூ தட். பட் நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த கைஸ் தே டோன்ட் டாக் டு லைக் சண்டை கூட போட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா அம்மா சொல்றது கரெக்ட் தானே, டைரக்டா வந்து ஒய்ஃப்ட்ட வந்து ஏய் நீ ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஸோ அஃப்கோர்ஸ் தே வில் டூ. ஒய்ஃப் பண்ணுவாங்க. லைக் அவங்களோட ஒர்க் என்னவோ பண்ணுவாங்க, நீ உன்னோட ஒர்க் என்னவோ பண்ணுவ. பட் லைக் அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக இங்க வந்து எங்க அம்மா இதெல்லாம் பண்ணாங்க, உனக்கு என்ன இப்படியே டயர்ட் ஆயிடுச்சு, எங்க அம்மா லைக் வந்து என்னெல்லாம் பண்ண. பட் அவங்க அப்படி சொல்றப்ப என்ன புரியுதுன்னா, அவங்க அம்மா இவன் எதுவும் பண்ணது கிடையாது. ஐ மீன் சாரி, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. இவங்க எதுவும் பண்ணது கிடையாது. அவங்க அம்மா தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. நீ வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்க, நீ ஹெல்ப் பண்ணது கிடையாது. யூ வாண்ட் அனதர் மாம் ஹியர். ஸோ விச் இஸ் லைக் வெரி ப்ராப்ளமேட்டிக். நான் என்ன சொல்றேன்னா, அதை நீ ஃபர்ஸ்டே பேசணும், அம்மா அப்பாட்டையும் பேசணும். அப்படியே அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் நீ இங்க வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எது தேவையோ அது மட்டும் சொன்னா போதும். ஸோ தட்ஸ் ஏன்னா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ண முடியாது. லைக் அவங்க வந்துட்டாங்க, அது மாதிரி தான் ஃபெட் பண்ணி. அவங்க அவங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம். அவங்களோட ஐடியாலஜிஸ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. யூ கேனாட் சேஞ்ச் தட். ஸோ அப்படிங்கிறப்ப நீ தான் சேஞ்ச் பண்ணி இங்க எல்லாத்தையும் வந்து சொல்லணும்ட்டு இல்லை, எது தேவையோ அது மட்டும் சொன்னா போதும். ஸோ அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து கைஸுக்கு மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை. ஸோ அது வந்து ஒன்று. இப்போ நானே இருக்கேன்னா, நான் எங்க அம்மா வந்து க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கேட்பாங்க நீ வந்து ஹெல்ப் பண்ணுடான்ட்டு. நான் வந்து ஏன் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா, கொஞ்சம் லைட்டா ஏதாவது மிஸ் இருந்தா கூட இல்ல நானே பண்ணி. மை மாம் ஹேஸ் திஸ் அப்சசிவ் திங்க். லைக் கொஞ்சம் ஏதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவேன், ஏதாவது குக் பண்ணுவேன். லைக் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தா இதுக்கு நானே பண்ணியிருப்பேனே. ஸோ ஐ வில் பி லைக், பட் அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். எங்க அம்மா எனக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, ஒய்ஃபுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? சிம்பிள் டைலாக் எல்லாத்து வீட்லயும் நடக்கிறதா. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரீசன் டோட்டலா வேற. இட்ஸ் நாட் பிகாஸ் நீயே ஒர்க் பண்ணிக்கோன்ட்டு. பட் நான் ஒய்ஃப்னு வந்துட்டா கண்டிப்பா அவங்களுக்கு குக் பண்றதா இருக்கட்டும், இல்ல லைக் வேற ஏதாவது பண்றதா இருக்கும், கண்டிப்பா பண்ணுவேன். we both will agree on sometimes. like ஏதாவது ஒரு தனி ரிச்சுவல் வச்சிருக்கலாம் நாங்க ரெண்டு பேரும், நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். பட் guys வந்து they expect a mom to be in their wife, which is like அது முடியவே முடியாது பிரதர். correct. வைஃப் இஸ் a wife, mom is a mom. அதான். நீங்க அந்த அந்த அத வந்து அங்க இங்க நீங்க வேற வேற ரிலேஷன்ஷிப் அந்த 2 ரிலேஷன்ஷிப்பையும் இதுவே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. actually. இன்னொன்னு இந்த கம்யூனிகேஷன் நீங்க சொன்னீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இங்க ரிசீவ் பண்ணதை அங்க போய் அப்படியே டெலிவரி பண்ணவே கூடாது. கரெக்ட். அந்த நீங்க அந்த இடத்துல தான் உங்களோட Fine tune பண்ணணும். ஃபைன் டியூன் பண்ணி எதை சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறதுல உங்க விஷயம் இருக்கு. கரெக்ட். கண்டிப்பா இவங்களுக்காக நம்ம ஒரு வீட்ல இருக்கோம், ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கோம்னா 2 பேர் கப்பிள்ஸ் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத தாண்டி பேரண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். ஆனா அத வந்து எப்பவுமே அந்த பொண்ணு மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு சில நேரத்துல அவங்க அம்மாவும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்ட். என் மேஜர் ரீசன் என்னன்னா, ஒரு பொண்ணு வேற வீட்டை விட்டுட்டு நம்ம கூட வந்திருக்காங்க. ஃபார் பேரண்ட்ஸ், நம்ம அம்மாக்கு அப்பா இருக்காங்க, அப்பாக்கு அம்மா இருக்காங்க. அந்த பொண்ணு இப்ப வீட்டை விட்டு வந்துச்சு, நம்ம மட்டும் தான் இருக்கோம், வேற யாருமே கிடையாது. ஸோ we are the only one who should support and everything. ஸோ அப்படிங்கிறப்ப we are the one should be like எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு சொல்றதை விட அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ரீசனா பார்க்குறேன். நான் இதுல பாசிட்டிவ் சைடா என்ன பார்க்குறேன்னாங்க சிஸ்டர், இப்போ நாங்க நிறைய பேரண்ட்ஸை மீட் பண்றோம், கப்புள்ஸை மீட் பண்றோம். அதுல முன்ன இருந்ததுக்கெல்லாம் இப்போ அந்த சீரியல்ஸ் எல்லாம் வேஸ்ட். அதுல வர்ற ஸ்டோரி எல்லாம் இப்ப எங்கேயுமே கிடையாது. ஓகே. நிறைய குரூமோட அம்மாக்கள் நிறையவே சேஞ்ச் ஆயிட்டாங்க. முன்னாடி இருந்ததுக்கு வந்து நீங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் பார்த்த நிறைய வீடுகள்ல கப்புள்ஸ்க்குள்ள சண்டைனா உள்ளேயே வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு சில விஷயம் இது பண்ணதுன்னா ரொம்ப முக்கியம். உள்ள வராம இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் சப்போர்ட் சிஸ்டமா அம்மாக்கள் இருக்கிற மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்த்தேன். அது ரொம்ப பாசிட்டிவா தெரியுது. நல்ல விஷயம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. சப்போர்ட் சிஸ்டமே கிடைக்காது. இப்போ நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது. இப்ப எல்லாம் வந்து நிறைய பாசிட்டிவா மாறிட்டு வருது. இப்படிதான் போகணும் இல்லையா? இப்படி போனாதான் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். இல்லைன்னா எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடும். கரெக்ட். இப்பவே எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒய்ஃப்னு ஒண்ணு வந்துட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு சொல்றத சப்போர்ட் பண்ணுவோம், உங்க கூட எல்லாம் அந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங்ல வந்து அந்த ஹியூமர், அந்த லைக் காமெடி அதெல்லாம் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க சொல்லிடலாம், நீங்க 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா நான் எதை வேணாலும் ஏத்துப்பேன். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் பிரதர் சொன்னது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அதை போய் அங்க இல்ல
அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அத வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதும், நீங்க சொன்னத அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதும், அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. பாவம்ல அவன். அவனுக்கு நீங்க ஒரு டிப்ஸ் குடுத்துருங்க இந்த இடத்துல. "தம்பி நீ இத பண்ணாத, இப்படி பண்ணு." ஏன்னா, அவன் வந்து அத கன்வெர்ட் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. அங்க ரிசீவ் பண்ணத இங்க ம். எப்படி கன்வெர்ட் பண்ணி டெலிவர் பண்ணணுங்கிறதே தெரிய அதான் மாட்டேங்குது பசங்களுக்கு. ரொம்பவே ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து, பார்த்து வந்தது, அந்த ஒரு மதர் இன் லா அப்டின்னாவே ஒரு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்கன்னு ஒரு மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. கரெக்ட். பண்ணிட்டாங்க. அது இப்ப எல்லா புரோபகேண்டா. கேர்ல்ஸுக்குமே ஆமா. மைண்ட்ல ஓகே, பையன் ஃபர்ஸ்ட்டு ஓகேவா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு மதர் இன் லா ஓகேவா? ஆமா. அவங்க நம்மளுக்கு நம்ம வைப்க்கு மேட்ச் ஆவாங்களா? அதுதான் பார்க்குறாங்க. ம். பட் இப்ப நீங்க சொன்ன மாரி நெறைய பேர் நெறைய வந்து மாறிடுச்சுங்க சிஸ்டர். நம்ம மாறிட்டாங்க. அந்த அந்த மைண்ட் செட் வந்து இனி தேவையில்ல. ம். நெறைய பேர் மாறிட்டாங்க. எனக்கு என்ன ரீசன்னா, அவங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவங்க தானே. கரெக்ட். தே அப்படிங்கிறப்போ நோ த பெயின். ஆமா தே நோ த பெயின். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நான் எனக்கு ஒருத்தவங்க குடுத்த வழிய நான் வந்து என்னோட மருமகளுக்கு குடுக்கும். குடுக்கக்கூடாதுங்கிறதுல நெறைய பேர் கான்ஷியஸா இருக்கிறாங்க. அது ஒரு சில நேரம் அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் வரும். ஆனா அந்த டிரான்சிஷன் பீரியட்ஸ் நான் திரும்ப திரும்ப இது பண்றேன். டிரான்சிஷன் பீரியட். நீங்க டிரான்சிஷன் பீரியட்னா என்னன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயி இருக்க போறோம். நம்ம கரெக்ட். வந்து பசங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அ இங்க இப்போ ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு சிட்டிக்கோ, சிட்டில இருந்து அனதர் சிட்டிக்கோ போறீங்க அப்டின்னா, எவ்ளோ விஷயம் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அந்த அந்த டைம் கொஞ்சம் எடுக்கும். கரெக்ட். அந்த டைம்ல வந்து நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க ஆ தேவையில்ல. அந்த டிரான்சிஷன் பீரியட்ல எப்பவுமே வந்து ஒரு நியூ என்வைரன்மென்ட், நியூ சிச்சுவேஷன்க்கு அடாப்ட் நம்ம வந்து ஆகறக்கு அடாப்ட் ஆகறக்கு அ எல் டைம் எடுக்கும். அந்த அடாப்டிங் பீரியடுக்கு நம்ம ரொம்ப குழப்பிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வர்றதே டிரான்சிஷன் பீரியடு. நம்ம அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. அடாப்ட் ஆயிட்டு இருக்கும்போது, அவங்க அடாப்ட் ஆகுறவங்கள சும்மா கொஸ்டின் பண்ணிட்டே இருந்தோம்னாவே அது ம். பிரச்சனை வரும். அதான், அதான். ஏன் இத பண்ண மாட்டேங்கிற? ஏன் ஏன் இத இது பண்ண பண்ண இரும்மா இப்ப தானம்மா இத அதான். மாத்திட்டு இருக்கேன் அந்த மாரி. அந்த அந்த விஷயங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? லைக் இப்ப ஜென்ரலி நம்ம ஒரு நியூ பிளேஸ்க்கு போறோம்னா, கண்டிப்பா எல்லாருமே நம்மளுக்கு புதுசா எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. யார பத்தியும் ஃபுல்லா தெரியாது. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த செட்டில் டவுன் ஆகுறதுக்குன்னு ஒரு டைம் டைம் வேணும் எடுக்கும். இல்லைங்களா? கரெக்ட். அத வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ம், ம். நீ வந்து இது பண்ணு. நம்ம ரிலேட்டிவ்ஸ் வர்றப்போ நீ இந்த மாரி இரு, அந்த மாரி இரு. ம், ஸோ ம். இந்த மாரி ரொம்ப அவங்கள போட்டு டம்ப் பண்ணாம கொஞ்சம் ஃப்ரீயா, ம். அவங்க மத்தவங்க கிட்டயுமே சொல்லலாம். என்னோட மருமக இப்ப தான் வந்திருக்கா. அவளுக்கு கரெக்ட். செட் ஆக கொஞ்சம் டைம் ஓப்பனாவே சொல்லிர்லாம். அதனால நீங்க வந்து வந்தோனேயும் இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு ரொம்ப சொல்லாதீங்க. அவளோட டைம் அவ எடுத்துக்கிட்டும்னு, ம். அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. லைக் எ இங்க இவங்க வீட்டுக்கு போறப்ப நீ இந்த சாரி தான் போட்டு போணும். ம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கே அது புதுசா தான் இருக்கும். நம்மளுக்கு அவங்க மேல என்ன ஆயிரும்னா, அவங்க ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காங்க. ம். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இருக்காது. ம். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இல்லனாவே நம்ம அவங்க கிட்ட போய் ஓப்பன் அப் ஆக மாட்டோம். ம். எப்பிட்றா அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆலாம். ம். அப்படிதான் வரும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன நல்லா குடுத்துட்டாங்கன்னா, ம். அந்த பாண்ட் நல்லா போகும். ம். ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே. இதே கான்வர்சேஷன் லாஸ்ட் டைமும் போச்சு. அந்த பவுண்டரின்னு ஒண்ணு இருக்குல்லங்க சிஸ்டர். ம். அந்த பவுண்டரி எதுங்கிறது தான் பிரச்சனை. நீங்க சொன்னீங்க. இவங்க வீட்டுக்கு போம்போது, இந்த செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போம்போது, சாரி கட்டிட்டு போணும் அப்படின்னு. சரி ஓகே. சாரி கட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா? நான் சிச்சுவேஷன் ஜஸ்ட் கிரியேட் பண்றேன். நீங்க இல்லனாலும் மாத்திக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல. நீங்க வேற ஒரு மாரி வர்றீங்க. ஓகேவா? அது அக்செப்டபிள் தான் அவங்களுக்கு. ஆனா, சாரி கட்டிட்டு போனா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்கள ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த மாரி சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு அத புரிய வைப்பீங்க? லைக் அது வந்து இப்போ நான் பண்ண மாட்டேன்னு இல்லங்க. இப்ப நான் சாரி கட்டிட்டு போலாம். பிரச்சனை இல்ல. பட் அது நம்ம போற இடத்த பொறுத்து. இப்ப எங்க வீட்லருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்லயே போயிரலான்னா கம்ஃபர்டபுள். நான் கார்ல போறேன் அப்டின்னா அது கம்ஃபர்டபுள். இதே நான் வந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணணும் அந்த ஊருக்கு. ம். கார் இல்ல, பஸ்ல போறோம். ம். இல்ல வேற ஏதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல போறோம்னா, ம். கண்டிப்பா சாரி எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. ம். அப்ப நான் என்ன ஆல்டர்னேட் சொல்லுவேன், இல்ல நான் சுடி மாரி போட்டுக்கிறேங்க. ம். அதே கொஞ்சம் நல்ல டீசென்ட்டான சுடியா நான் பார்த்து ம். ம். போட்டுக்கிறேன். அந்த இடத்துல அவங்க நோ சொன்னாங்கன்னா, அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு அன்கம்ஃபர்டபுளா நான் இவ்ளோ தூரம் போறதுக்கு சாரி கட்டிட்டு வரணும். அது ஃபுல் டே அங்க இருக்கணும். ரிட்டர்ன் திருப்பி நான் அந்த சாரிலயே வரணுங்கிறப்போ, எனக்கு அது ஒரு மாரி டயரிங்கா இருக்கும். ம். அந்த அன்கம்ஃபர்ட்னஸ் நான் ஃபீல் பண்ணும்போது, அதுக்கு யார் காரணமோ அவங்க மேல எனக்கு கோவம் வரும். சரி இவங்கனால தான் இன்னைக்கு நான் இத போட்டு வந்திருக்கேன். அப்ப அது என்ன ஆகும்? ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அவங்க மேல ஒரு ஹேட்ரட் வரும். ம். லைட்டா ஒரு ஹேட்ரட் வரும். ம். நாளைக்கு இன்னொரு டைம் அந்த சாரின்னு அவங்க சொல்லும்போது ரிப்பீட் எனக்கு ஆகும்போது இது ஞாபகம் வந்து, இந்த டைம் நான் ஸ்ட்ராங்கா என்ன சொல்லுவேன்? முடியாதுன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க என்ன வந்து நீ ரெஸ்பெக்ட் பண்ணல. அப்படிதான் அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அந்த மேக்ஸ் ஈக்குவல் சென்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். இருந்துச்சு. அவங்களும் அத யோசிக்கணும். இப்ப அவங்கள வந்து சாரிங்கிறத அவங்க இத்தன வருஷமா போட்டு அவங்களுக்கு அது கம்ஃபர்ட் ஆயிருக்கு. இப்ப என்னோட அம்மாவே வீட்ல இருந்தாலும் சாரி தான் கட்டுவாங்க. வெளியில போனாலும் சாரி தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு அது 15 மினிட்ஸ். ஆ ஆமா. அவ்வளோதான். பட் புதுசா என்னோட ஒருத்தவங்களுக்கு அவங்க வந்து இப்ப அதிலேயே இருக்க பொண்ணுங்களுக்கு 1 ஹவர் இல்லைங்களா? ஆமா. அந்த 1 ஹவர் அந்த இப்ப நான் வந்து ரெகுலரா சுடி தான் போடுவேங்கிறப்ப எனக்கு அதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ அது வந்து இவங்களா மேபி அந்த மைண்ட் செட் வச்சிருக்காங்க. சாரினா தான் அங்க ரெஸ்பெக்ட் ஓகே. பண்ணுவாங்கங்கிற மாரி மேபி இவங்களோட தாட் அவங்களோட இருக்கலாம். நார்ம்ஸ் அது. நான் இந்த சினாரியோல இன்னொரு விஷயம் ஆட் பண்றேன். ம். ஓகேங்களா? இப்போ நீங்க இல்ல, வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆ சாரிக்கு சுடி ஆல்டர்னேட் கேட்கறாங்க. அந்த இடத்துல ஆ ஒ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்டின்னா, அது அவங்களோட தப்பு. ஓகேங்களா? ஆ சுடி ஓகே. இதுவே அந்த அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க வந்து சாரி வேணாம், சுடி ஓகேம்மா, சரி வான்னு சொல்றாங்க. இது ஓகே. இது வந்து யூசுவலா. சுடி இல்ல, இவங்க வந்து அந்த இடத்துக்கு ஆ கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ல போகணும்னு விருப்பப்படுறாங்க. எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் அப்டின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து அது புடிக்கல. அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு அ இந்த சிச்சுவேஷன்ல என்னங்க சிஸ்டர் பண்ண முடியும்? இந்த இந்த பவுண்டரி லைன் எப்படி செட் பண்றது? இப்ப அந்த பொண்ணோட மேபி அவங்க ரொம்ப ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வளர்ந்தவங்களா இருக்கலாம். இப்போ ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறப்ப, கண்டிப்பா அவங்க என்ன சொல்லுவாங்க? "பாரு இவங்களோட மருமக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா." ம். பட் இது வந்து அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இவங்களையும் தப்பு சொல்ல ம், முடியாது. அவங்க ம், வளர்ந்த சொசைட்டி ரொம்பவே டிஃபரெண்ட். ம், ம், அந்த பொண்ணுக்கு இது ஒரு ரெகுலர் வேர். இந்த மாரி தான் அவங்களோட காஸ்டியூம் இருக்கும். ம், பட் இவங்க சாரியவே பார்த்துட்டு இருந்த ஒரு சொசைட்டிக்கு இந்த மாரி ஒரு ட்ரெஸ் பார்க்குறப்ப கண்டிப்பா அது வந்து வியர்டா தெரியலாம். ம், ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ம், பட் இந்த இடத்துல வந்து மாத்த வேண்டியது வந்து நம்ம அந்த ஃபேமிலில இருக்கவங்க தான். ம், என்னோட மருமகளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுல வந்திருக்கா. இத ஏன் ஒரு விஷயமா நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? ம். அவ வந்திருக்கிறதே பெருசு அந்த இடத்துக்கு எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி. பட் அந்த இடத்துல நீங்க ஒரு ட்ரெஸ்ஸ வச்சு ஏன் அது ஒரு ஜட்ஜ்மென்டல் நோட்டா இது பண்றீங்க? ம், ம், அது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த சப்போர்ட் இருக்கணும். ம், ம். ஆனா அவங்களே அவங்க கூட சேர்ந்து இவங்கள ஏதாவது காசிப் பேசினாங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? அது அந்த பொண்ண மட்டும் தான் ஒரு தனி வில்லன் மாதிரி காமிச்சுருவாங்க. போர்ட்ரேட் பண்ணிருவாங்க இல்லையா? மாரலி கிரே ஏரியா மாரி தான் ம். இருக்கு. விச் இஸ் லைக் அவங்களுக்கும் தெரியும் டைம் அண்ட் பிளேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? த அ பிளேஸ் வி கோ அங்க வந்து என்ன அவுட்ஃபிட் அதுவும் ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு ஸோ இருக்கு. அது அதுதான். அவங்களுக்கு அவங்க தே ஆர் லிட்டரேட் எனஃப் தே வில் ம். சேஞ்ச். ஸோ அது பட் எனக்கு இப்போ தெரிஞ்சு சம் கேர்ல்ஸ் எப்படின்னா ரொம்ப அடமெண்ட் தான். ம். ஒரு சில விஷயங்கள் இப்ப நெறைய கேர்ல்ஸ் பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம்னா நான் இதுதான் போடுவேன். அப்படின்னு கொஞ்சம் அடமெண்டலா தான் இருக்காங்க. நான் வந்து இப்படித்தான் ம். அப்படின்னு சொல்லி அது அந்த இடத்துல தான் அட்ஜஸ்ட்மென்ட் பிரச்சனையா அது வருது நான் ரொம்பவே தெரியும். பிரச்சனை இருக்கு. இப் என்னன்னா, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு டேக்லைன் ம். வச்சுட்டோம்னா, அவங்க கொஞ்சம் மாற சொன்னாலும் நமக்கு ரொம்ப நம்மளோட என்னோட இண்டிவிஜுவாலிட்டி போகுது they அப்படிங்கிற மாரி confuse individuality with their வித் stubbornness. கரெக்ட். அந்த அந்த நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே டேக்லைன் ம். வச்சுக்க கூடாதோன்னு ஆமா. நான் நெனைக்கிறேன். இப்ப கரெக்ட். அது ஏன்னா ரொம்ப ஆமா. நார்மலைஸ் பண்றது தப்பு. ஓகே. ஆ. அந்த மாரி. ஏன்னா இப்போ எங்க அம்மாவே இருக்காங்கன்னா, இப்ப நான் மத்த இடத்துக்கு வெளியில போறேன் ஃப்ரெண்ட்ஸோடன்னா, எனக்கு புடிச்ச ட்ரெஸ் போடலாம். ம். இதே கரெக்ட். நான் எங்க ஊருக்கு போறப்ப சுடில வான்னு சொன்னா, ம். கண்டிப்பா நான் சுடி அவ்வளோதான். கரெக்ட். அந்த அந்த அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மென்ட் தான். இது அவ்வளோதான். இது சோ ம். சிம்பிள். அதான். இந்த இடத்துல அ நான் வந்து நான் இப்படித்தான்னு காமிச்சுக்கணும். ஆ. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து இப்படித்தான்னு காமிச்சிறணும் என்னோட அப்படிங்கிறதுக்காக பிஹேவியர் வந்து என்னோட பிஹேவியர் இப்படித்தான்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். காமிச்சிறணும்னு சொல்லி, அவங்களும் ஸ்ட் அவங்களோட ஸ்டாண்ட நம்ம விட்டு குடுத்துற கூடாதுன்னு ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ம். இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பசங்க இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. இங்க ஆ. பெரிய ஃபயர் ஃபைட்டிங் போயிட்டுருக்கும். கரெக்ட். இல்லைங்களா? இங்க வந்து பெரிய சண்டை கோல்ட் வார். போயிட்டுருக்கும். ஆமா. கோல்டு வார் போயிட்டுருக்கும். இந்த இந்த விஷயத்த அங்க கப்பிள்ஸ்க்காவது ரிச்சுவல்ஸ் வச்சிரலாம். ஏதாவது இங்க ரொம்ப கஷ்டம். வென்டிலேட் பண்ணிரலாம். இங்க என்ன பண்ண முடியும்? இங்க வந்து கோல்டு வார வந்து வென்டிலேட் பண்றதுக்கு ரிச்சுவலே கிடையாது. கரெக்ட். ம். இந்த இந்த இடத்துல தாங்க சிஸ்டர். எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து விட்டு குடுத்து போயிட்டேன்னா, லைஃப் லாங் விட்டு குடுத்து போணுமோ! ம். அப்படிங்கிறத நெனைக்கிறாங்க. ஆனா, ஆக்சுவலா என்ன என்ன நடக்கணும்னா, இன்னைக்கு நான் விட்டு குடுத்துட்டேன். ஓகே. 1, 2 2 டைம் நான் விட்டு குடுத்துட்டேம்மா. அத்தட்டயே சொல்லலாம். 2 டைம் ம். நான் விட்டு குடுத்துட்டேம்மா. நான் வந்து இப்படிதான். ஆனா, உங்களுக்காக நான் விட்டு குடுத்துட்டேன். இந்த டைம் எனக்காக விட்டு குடுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன். ம். இப்ப போம்போது இந்த ட்ரெஸ்ல போனா தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு இதுதான். கரெக்ட். இந்த இந்த கம்யூனிகேஷன் வந்து நெறைய பேர்த்துக்கு பேசுறதுக்கு பயம். பேசாம அ இவன் அவன்ட்ட போய், "நீ போய் உங்க அம்மாட்ட ஆ, சொல்லு." ஆ, அதான். கரெக்ட். "நீ இல்லன்னா போய் அவங்க உங்க வந்து அம்மாட்ட எங்கள்ட்ட சொல்லு." கரெக்ட். அந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ம். கரெக்ட். எங்களோட சிச்சுவேஷன்ல இருந்தும் கொஞ்சம் நீங்க வந்து ம். ஜஸ்ட் கிட்டிங். ஆனா, அ இது இது இந்த இது வந்து அ நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க
அசர்ட்டிவா கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். ம். அவங்க 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 வந்து ரொம்ப இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு புடிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தேவையில்லன்னு நான் நெனைக்கிறேன். கரெக்ட். நீங்க என்ன லைக் பேசுறீங்க? இவங்க ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி அந்த சீரியல்ஸ்லாம் ஆக்சுவலி சேஞ்ச் தி பிரெயின் கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்கல்ல. கரெக்ட். அதுதான். பட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாட் எவ்ரிஒன் ஆர் ராங் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். ஈவன் இஃப் தே ஆர் ராங், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள வரோம்னா, ராங்குங்கிற மென்டாலிட்டிக்குள்ள வரக்கூடாதுன்னு என்னோட பாயிண்ட்டே அதுதான். நீ அதுக்கப்புறம் தென் யூ கேன் டிசைட் வெதர் ஹவ் தே ஆர் அப்படிங்கிற பிஹேவியர். பட் உள்ள போறப்பே ராங்ன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் பிஹேவியர். லைக் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற பிஹேவியர். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இதா இருக்கும், இன்ட்யூஷனா இருக்கும். ஸோ அதனால ஐ எம் திங்கிங் லைக் உள்ள போறப்ப யூ ஷுட் பி ஓப்பன் அபவுட் இட். தென் யூ கேன் டிசைட் லைக் ஹவ் இஸ் தேர் பிஹேவியர். யூ டோன்ட் வாண்ட் டு ஷோ ஆஃப் தட் ஐ எம் ஸ்டபன், ஐ எம் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். யூ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ என்னோட பாயிண்ட் அதுதான். லைக் நீ உள்ள போறப்போ ஓப்பனா இருக்கணும். தென் இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு தட் அப்படிங்கிறது. கப்பிள்குள்ளயும் அதேதான். யா ட்ரூ. கப்பிள்ஸா அதாவது எல்லா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்லயே எல்லாமே அதேதான். நான் நம்ம நாம இப்படிதான் அப்படிங்கிறது ஓகே. அத வந்து அ ஒரு டைம் நான் இந்த டைம் நான் சரி பண்ணிக்கிறேன். அடுத்த டைம் நீ சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறது அந்த பேலன்ஸ் வந்து தான் ரொம்ப கரெக்ட். இது. அத கம்யூனிகேட் பண்ற விதம் ரொம்ப முக்கியம் சிஸ்டர். இல்லன்னா ஒரு அதுதான். சின்ன கம்யூனிகேஷன் தப்பு பண்ணிட்டோம்னா தான் அது தப்பா கன்வே ஆகி அது பெரிய பிரச்சனையாகுது. அந்த சின்ன ஸ்டார்ட் தான் அப்படியே இழுத்துட்டே போயிரும். கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து அ அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் குடுத்துடலாம். நமக்கு என்ன வேணுங்கிறதும் எடுத்துக்கலாம். கரெக்ட். டாமினோ பீசஸ் மாரி ஒண்ணு லைக் விழுந்துச்சுன்னா எல்லாமே விழுகும். கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா, ஒண்ணு எடுத்தோம்னா இன்னொன்னு விழுகாது. ஸோ ஃபர்ஸ்ட்டே கம்யூனிகேட் பண்றது இஸ் பெட்டர். ஈவன் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் கம்யூனிகேட் பண்ணாலும் ஓகே. நீங்க பிரிவென்ட் பண்ணாலும் ஓகே. பிரிவென்ஷன் மேக்ஸிமம் நடக்காது. ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளம் நடந்தே தீரும். இருக்கணும் ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணா, அதுக்கப்புறம் அது நடக்காம இருக்கிறது பெட்டர். பட் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் மோஸ்ட் ப்ராபப்லி கண்டிப்பா நடக்கும். பட் அத ஸ்டாப் பண்றது ஒன்லி திங் இஸ் லைக் கம்யூனிகேஷன். லைக் ஆனா மோஸ்ட் பீப்பிள் தே டோன்ட் டூ தட். எய்தர் ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளமா இருக்கும். இல்லன்னா அந்த லைக் கம்யூனிகேட் பண்ண தெரியாம, என்ன பண்றதுன்னு சொல்லாம, கரெக்ட். டேரக்ட்டா அம்மாட்ட போறது. பையனே அம்மாட்ட சரியில்லம்மா அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நடக்கும். ஸோ யா தட்ஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம். லைக் ஜென்ரலி என்ன நடக்குதுன்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ்க்கான ப்ராப்ளம் வந்து கேர்ல்ஸ் எப்பவுமே அந்த கிளாரிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஒரு தப்பு நடந்தாலும் அது ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு அந்த கிளியரா அது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா பாய்ஸ் என்ன நெனைப்பாங்கன்னா, அந்த ப்ராப்ளம முடிச்சா போதும். இத சால்வ் பண்ற பேச மென்டாலிட்டி. வேண்டாம். ஓகே. அப்படி ஏன்னா இது நான் ஹைடிங் அண்டர் த கார்பெட். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஈவன் நான் எங்க அம்மா கூட எனக்கு சண்டை வரும் அப்பப்ப. அப்ப வந்து எங்க அம்மா வந்து விட்டுரு இது பேச வேணாமாங்க. ஆனா நான் கேட்பேன். இந்த வேர்ட நீ இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ண? அத சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த அளவுக்கு நான் எத உன்ன வந்து அப்படி புஷ் பண்ண வச்சுது? ஸோ அந்த கிளாரிட்டி எனக்கு கிடைச்சதுன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் அத பண்ண மாட்டேன். ஸோ இப்ப அந்த விஷயத்த நான் பேசாமயே மைண்ட்ல வச்சுட்டே இருக்கேன்னா, நாளைக்கு சண்டை வரும்போது அது ரொம்ப பெரிய பர்ஸ்ட்டா அப்படியே வெளியில வரும். ஸோ அந்த கிளாரிட்டியோட அந்த பிரச்சனை முடியுதுன்னா தான் அங்க அது எண்ட் ஆகும். இல்ல சாரிங்கிறத நம்ம முடிச்சுட்டோம்னா, சாரி மட்டும் தான் அங்க வந்திருக்கும். மத்தபடி என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அவங்க ஏன் அன்னைக்கு அத சொன்னாங்க? அவங்க அப்படி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணனால அவங்களுக்கு அந்த மாரி தோணுச்சு? இந்த விஷயம் என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஸோ இத கிளியரா பேசினா மட்டும் தான் அந்த விஷயம் வந்து சார்ட் அவுட் ஆகும். ஜஸ்ட் சாரிங்கிறதுல வந்து அங்க எந்த யூஸ்மே இருக்காது. நீங்களும் அவங்க சொல்றதும் அதேதான். திரும்பவும் கம்யூனிகேஷன்ங்கிற பாயிண்ட்க்கு தான் நம்ம வந்து நிக்கிறோம். கம்யூனிகேட் பண்ணிட்டாவே வந்து நம்ம அதான் அது இப்போ அ என்னோட ஸ்டாண்ட் இது, என்னோட பவுண்டரி இது அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் வந்து இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதுல இன்வால்வ் ஆகாம, நீங்க அத பேசி முடிச்சுட்டு வாங்க. நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சிட்டாவே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆமா. ஓகேங்க பிரதர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 2 பேருமே சூப்பரா எங்களுக்கு நெறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க. இந்த விஷயத்துல ஒரு 3 மந்த்ஸ்ல கல்யாணம் ஆக போகுது அப்டின்னா, அவங்களுக்கு நீங்க இந்த தப்ப பண்ணிறாதீங்கன்னா, அது என்ன சொல்லுவீங்க? இந்த டிப்ஸ்னா ஒரு டிப்ஸோ ஆர் ஒரு டேக் அவே? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். பட் ஒன் திங் இஸ் டோன்ட் இன்வால்வ் யுவர் பேரண்ட்ஸ் இன் கப்பிள்ஸ் ஃபைட். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒண்ணு. கரெக்ட். மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி ஆல்சோ டோன்ட் இன்வால்வ் யுவர் பேரண்ட்ஸ். லைக் உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ, உன்னோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அது படி போ. முக்கியமா கேர்ல்ஸ்க்கு தான் அது சொல்லணும். லைக் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி போங்க. லைக் பேரண்ட்ஸ் சொன்னாங்கறதுக்காக அதுல டைரக்ட்டா டீப் டைவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ், வுமனோட பேரண்ட்ஸ் வந்து தே லைக் வெரி ஃபோர்ஸ்ஃபுல். லைக் இத நாங்க சூஸ் பண்ணிட்டோம், உனக்கு இதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு அவங்களே எல்லாமே டிசைட் பண்ணிடுவாங்க. அவங்க தான் ஜாதகம் செட் பண்ண மாரி எல்லாமே டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்டப்பனா இருக்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஓகே. எனக்கு தோணுது. ஸோ நான் இத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அ கப்பிள்ஸ் வந்து
பேரண்ட்ஸ்க்கான பவுண்டரி இதுன்னு சொல்லி பவுண்டரி செட் பண்ணிடணும் இல்லையா? பவுண்டரிஸ் அதான் கரெக்ட். அதான் கரெக்ட். தேங்க் யூ. சிஸ்டர் நீங்க லைக் சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஓவர் ஷேரிங் அண்ட் ஓவர் கேரிங் மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணாதீங்க. ஏன்னா ஓவர் ஷேரிங் பண்ணாலும் மேரேஜ்க்கு அப்புறம் அது பிரச்சனை தான். கண்டிப்பா. ஓவர் கேரிங் பண்ணாலும் மேரேஜ்க்கு அப்புறம் அது நீ பிரச்சனை முன்னாடி தான். இதெல்லாம் பண்ண இப்போ ஏன்னா அது நம்ம 200 குடுத்துட்டு 100க்கு வந்தாலுமே அங்க பிரச்சனை தான். 50 குடுத்துட்டு அப்புறம் 100 போய்க்கலாம். அப்படி போனா ஓகே. ஏன்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா, மேரேஜ்க்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க. ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் இப்படி ஆயிட்டாங்க. ம். ஸோ நம்மனால எவ்ளோ ரெகுலரா குடுக்க முடியுமோ, அத மட்டும் தான் நம்ம ஷேரிங், கேரிங் எல்லாமே குடுக்கணும். சூப்பர், சூப்பர். முன்னாடி ஒருத்தர் புதுசா நம்ம லைஃப்ல வராங்கன்னு அந்த ஒரு ஒரு நம்மளுக்கே ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு எந்தூசியாஸ்டிக்கா நம்ம போய் ரொம்ப அப்படியே லவ் அதெல்லாம் பண்றது ஓகே. கண்டிப்பா பின்னாடி வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிரும். நான் இந்த இடத்துல கேட்குறேன். கியூரியாசிட்டி ஓகேங்களா? இப்போ நான் வந்து அ ஓவர் கேரிங், ஓவர் ஷேரிங் குடுத்துக்கல. ஓகேங்களா? அ அதனால இவன் ஒண்ணுமே பண்ணலையோ அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்துருதுன்னு வைங்களேன். கரெக்ட். இவன் இப்பவே பண்ண மாட்றான். ஃபியூச்சர்ல பண்ணாம போயிருவானோங்கிறதுல இ நோ சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அந்த இடத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க. லைக் நான் ஓவரா தான் குடுக்க வேணாங்கிறேன். நார்மலா, நேச்சுரலா நம்ம எப்படி இருப்போம்? நார்மலா அவங்க கிட்ட பேசுற விஷயங்கள் அப்படியே தான். இப்ப நம்ம சாப்பிட்டியான்னு கேட்போம். ம். இன்னைக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்து போயிட்டு வாங்க. ம். டிராவல் பண்றப்போ பார்த்து இந்த மாரி விஷயங்கள் இந்த இருக்கும். விஷயம். பட் அதே வந்து ஓவரா நம்ம அந்த 100ங்கிறது ஓகே. அந்த 200க்கு போறப்ப தான் பிரச்சனை. டெய்லியும் போய் விடாம போய் பார்த்துறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை. கண்டுக்காம ஆமா. அண்ட் ஆல்சோ ட்ரிகர்ஸ் அவங்களோட ட்ரிகர்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணாலும் ட்ராமா இருக்கலாம். ஸோ அவங்க கரெக்ட், அதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம். ஸோ அவங்களோட ட்ரிகர்ஸ் கம்யூனிகேட் பண்ண ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கப்புள்ஸ். பாஸ்ட் ட்ராமாஸ் சொல்லி ஆகணும் ஆமா, இல்லையா? அத கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். கரெக்ட். அவங்களால பேச முடியலனாலும் பரவாயில்ல. பட் தேர் வில் பி டைம் தே கேன் ஓப்பன் அப், ரைட்? அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேணாம். பட் ஆனா ட்ரிகர்ஸ் என்னங்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஸோ இத பத்தி பேசணும், இத பத்தி பேசக்கூடாது அது அப்படிங்கிறது. அது ரொம்ப முக்கியம். என்னோட பாஸ்ட் இது. நான் அந்த பாஸ்ட்ல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறது ரொம்ப ம். முக்கியம். ஏன்னா, அதுக்கு சிமிலரான ப்ராப்ளம்ஸ பார்க்காதவங்களுக்கு, அந்த ப்ராப்ளமோட இது தெரியாது. இம்பாக்ட் தெரியாது. இம்பாக்ட் கண்டிப்பா. தெரியாது. அதோட இது அதாவது தெரியாது. டென்சிட்டியே தெரியாது. அவங்களுக்கு வந்து இது அவ்வளோதானே இது அப்படிங்கிற மாரி இதனால என்ன இருக்கும். அப்படிம்பாங்க. பட் இதனால அவங்களுக்கு என்னவா? தான் அது தெரியும். எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? எக்ஸாக்ட்லி. அந்த மாரி அப்போ அந்த பாஸ்ட் ட்ராமாவ கம்யூனிகேட் பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் இல்லைங்க? கரெக்ட். சூப்பர். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங் பிரதர். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். நைஸ் டாக்கிங். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ.